திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம் பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनन्दियाये सर्वविघ्नोपशान्तये. திருச்சிற்றம்பலம். குனித்த புருவமும் கோவை செவ்வாயில் குமஞ்சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால்வெண்ணீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காண பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. கையும் தலைமிசை புனையஞ்சலியன கண்ணும் பொழிமலையோயாதே பெய்யும் தகையன கரணங்களும் உடன் உருகும் பதிவின பேரைதும் மெய்யும் தரைமிசை விழுமுன் பெழுதரும் மின்தாள் சடை தொடு நின்றாடும் ஐயன் திருநடம் எதிர்கும்பிடும் அவர் ஆர்வம் பெருகுதல் அளவுன்றால். திருச்சிற்றம்பலம். ஒன்றவன் தானே இரண்டவன் நின்னருள் நின்றனன் மூன்றினுள் நான் குணர்ந்தானைந்தே வென்றனன் நாறு விரிந்தனன் எழும்பர் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்தே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். நம பார்ப்பதீபதையே ஹரஹர மகாதேவா. நம பார்ப்பதீபதையே ஹரஹர மகாதேவா. நம பார்ப்பதீபதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. சிற்றபேச சிவசிதம்பரம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். சும்பெருமான் தில்லை அம்பல நடராஜனின் திருவடித்தாமரைகளை விழுந்து பணிந்து வணங்கி திருவாவடுதுறை ஆதீனர் குருமுதல்வர் நமசிவாய மூர்த்திகளினதும் 24வது குருமகா சன்னிதானம் அவர்களினும் பொன்னார் திருவைகளை போற்றி பணிந்து வணங்கி இன்றைய நிகழ்வுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடும் மகிழ்வோடும் வரவேற்று வணக்கத்தை கூறி நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். நாங்கள் திருமந்திரம் 4வது சந்திரத்தில் நிற்கின்றோம். அதுல 6வது விஷயம் நாங்கள் அசபையை பார்த்தாங்க, திருவம்பரி சக்கரம் பார்த்தாங்க, அர்ச்சனையை பார்த்தாங்க, நவகுண்டம் பார்த்தாங்க. சக்தி வேதத்திலே திரிபுர சக்கரத்தை பார்த்து இப்போது பைரவி மந்திரத்தை இறுதிப்பதிலே நிற்கின்றோம். சென்ற முறை நாங்கள் 1121வது மந்திரத்தை பார்த்தாங்க. ஓதிய வண்ணம் கலையின் நிகர்களை ஆதியில் வேதமே ஆமன்றகிலர்
சாதியும் பேதமும் தத்துவமாய் நிற்பள் ஆதி என்றோதினள் ஆவின் கிளத்தியே. ஆவென்றது பசு, கிளத்தி என்றது தலைவி. நாங்கள் முந்தி பசுபதி என்று பார்த்தது போல இங்க என்றது பசு. அப்ப பசுவுக்கு ஆன்மாவுக்கு தலைவியா இருக்கிறவள் அந்த சக்தியானவள், பைரவியானவள் என்ற கருத்தை இது 1121வது மந்திரத்தை பார்த்த நாங்கள். இந்த எல்லா நூல்கள் எல்லாம் இந்த பேதம் சிறந்த நூல்கள் சொல்வது பேதம், ஆகமம், தோத்திரம், சாத்திரம் என்ற நூல்கள். அது கலைகள் பார்த்த நாங்கள், பஞ்சகலைகள், மற்றது சந்திர கலைகள், மற்ற ஆயகலைகள். இந்த கலைகளுக்கெல்லாம் தலைவியாக பிரணவ கலை, அதுக்கெல்லாம் தலைவியாக இருக்கிறவள் இந்த சக்தியானவள். இதை பற்றி நாங்கள் ஒன்றும் அறியாமல் இருக்கிறவன் எப்படி எல்லாம் இருக்கிறாளே இந்த சக்தி என்றதை நாங்கள் அறியாமல் இருக்கிறோம். அப்ப சாதிகளும், சாதி என்றது சில அந்த குடும்ப நிலையில் இருக்கின்ற அந்த ஒழுக்க முறையில இருக்கிற அந்த பிரிவினர்களும், இந்த தத்துவங்கள் என்பது நாங்கள் ஆராய்ச்சி என்ற அந்த அடையக்கூடிய வழிமுறைகளும் எல்லாத்துக்கும் தலைவியாக இருக்கிறவள், தாயாக இருக்கிறவள் இந்த அன்னை என்று சொல்லி நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஏற்கனவே 1121வது மந்திரத்துல. இன்றைக்கு பார்க்கறது 1122வது மந்திரம். ஆவின் கிளத்தினல் ஆவடு தண்டுரை நாவின் கிளத்தி நலம் புகழ் தேத்திடும் தேவின் கிளத்தி திருவாம் சிவமங்கை மேவும் கிளத்தி வினை கடிந்தாளே. இந்த ஆவடுதுறையில் இருக்கிற அரசி என்று சொல்கிறார். ஆவடுதுறை என்பது இந்த திருவாவடுதுறை, ஆவடு தண்டுரை அமரர் கோணை என்று சொல்லி திருவாவடுதுறையை பற்றி சொல்வார்கள். இங்கே ஆவடு தண்டுரை என்றதும் அந்த எங்களுடைய முள்ளந்தண்டிலே இருக்கின்ற அந்த குண்டலினையும் சொல்வார்கள். ரெண்டு பொருளும் சொல்லப்படுகிறது, ரெண்டும் பொருந்தக்கூடியது. இந்த சக்தியானவள் பாகீஸ்வரி, வாக்குக்கு தலைவி, பாணி. பராசக்தி, மேலான சக்தியானவள். சண்டிகை, சண்டி என்ற அந்த தன்மையுடையவள். புவனை, புவனை என்று சொல்ற பிறந்த உலகத்துக்கெல்லாம் தலைவி. சிவகாமி, நடராஜருடைய சக்தி என்று சொல்லி எல்லாம் ஒரே கருத்தை நாங்கள் முதலும் பல முறை சொல்லியிருக்கிறோம். அவள் என்னென்ன பெயரை சொல்லி அழைத்தாலும் ஒரே பெயர் தான் அவளுடையது. அதான் பல பல வேடமாகும். பரநாரி பாகன், சரியா? பரன் நாரி, நாரி என்பது சக்தி, சரியோ? அத்த நாரி ஈஸ்வரன், நாரி என்பது அந்த சக்தியை சொல்லுகிறது. அப்ப இறைவன் பல பல வேடமாக இருக்கிறான் என்றால் இறைவியும் அப்படி பல வேடமாக இருக்கிறாள். அவள் இந்த வினைகளை படிந்த வினைகளை இல்லாமல் செய்து, வினைகளை பொறுத்து அல்லது நிற்பாட்டி வினைகள் ஒன்றும் ஏற்பாடாதவாறு எங்களுக்கு தான் தனிகரண போன போங்களுக்கு தாராள் என்று சொன்னால், நாங்கள் நேற்று முன்னாலும் பார்த்தது போல இந்த எல்லாம் துன்பம்தான். எங்களுக்கு இந்த உடம்பெடுக்கிறதே ஒரு துன்பம் தான். பிறவி பிணி என்று சொல்லுவோம், பிறவி துன்பம் என்று சொல்லுவோம், சரிய, பிறவி நோய் என்று சொல்லுவோம். அப்ப அந்த அனுபவித்தே ஆக வேண்டும். தனி கரணம், தனி என்றது உடம்பு, கரணம் என்றது உடம்பில் உள்ள கருவிகள், மெய்வாய், கண்மூக்கு, செவி போன்ற அத்தனையும் கரணங்கள், தத்துவங்கள், சரியோ? பூனம் என்று நாங்கள் வாழ்கின்ற இந்த இடம், இந்த போகங்கள் என்று நாங்கள் அனுபவிக்கிற பொருட்கள், இது எல்லாவற்றையும் அனுபவிக்கும் போது எங்களுக்கு என்ன நடக்கும்? இந்த துன்பம் தான் இருக்கும், சரியா? இன்பமும் வரும், துன்பமும் வரும், மாறி மாறி வரும், சரிதானே? அப்ப இந்த பிறவி என்றதே துன்பம் தான். அதாவது நாங்க வினையை செய்கிற விளைவு, வினையின் விளைவாக கிடைக்கிறது பிறவி. இந்த பிறவியை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்க வினையிலிருந்து விடுபட வேண்டும். அப்ப நாங்க வினையிலிருந்து விடுபட வேண்டும் சொன்னால் ஆகாமியம் வராமல் பார்க்க வேண்டும். ஆகாமியம் என்றது நாங்கள் பிராரத்த வினையை அனுபவிக்கிற அதே வேளையில புதிய வினைகளை செய்தால் அதை பிராரத்தம் என்று சொல்லுவோம், இந்த ஆகாமியம் என்று சொல்லுவோம். ஆகாமியம் இல்லை, ஏறல் என்று சொன்னால் பிறவியும் இல்லை என்றாங்க கருத்து. ஆகாமிய வினை ஏறாமல் நாங்க பார்த்தோம். மனம், வாக்கு, காயங்களாக நினைத்தாலும் அவனுக்கு நன்மை செய்வோம், அவனுக்கு இந்த பொருளை கொடுப்போம் என்று நினைத்தால், அல்லது அவனுக்கு
ரெண்டு அடிய போடுவோம் நினைச்சாலும் என்னதான் அவனுடைய நல்வினையோட தீவினையா இருக்கு. அதே போல வாயால சொன்னால் அவனுக்கு இதை கொண்டு கொடு என்று சொன்னாலும் சரி, அவனுக்கு ரெண்டு தட்டு தட்டு என்று சொன்னாலும் சரி, அது வாக்கால செய்யறது. அதே போல உடம்பால செய்யறது என்றால் சரியா கையால தானம் சொல்றது முதலங்களை இவரை போல கண்ணனை போல கொடுக்கிறது சரியா. அதே போல தடுக்கிறதும் இந்த காயத்தால செய்யற வேலை தான் சரியா, தட்டி பறிக்கிறது. அப்ப இதெல்லாம் இந்த வினைகளை நாங்கள் என்ன செய்யணும், போக்க வேண்டும். போக்கக்கூடிய வழிமுறைகளை தேட வேண்டும். தேடினால் நிச்சயமாக எங்களுக்கு அந்த பிறவியிலிருந்து விடுதலை, பிறவி துன்பம் இருந்து நாங்கள் விடுபட மீண்டும். பிறப்பு இல்லை எங்களுக்கு. காரைக்காலம் சொல்லல, பிறவாமை வேண்டும் எங்களுக்கு. இந்த பிறப்பி தேவை இல்லை சரியோ. ஆனா அப்படி சொல்றார் நம்ம பாடு விவகாரத்துல, குறித்த விவகாரத்துல, மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தில் இறைவனை அடையக்கூடிய இந்த தன்மையை தருகின்ற ஒரு சிறந்த பிறவி மனித பிறவி. அப்ப அந்த மனித பிறவியை நாங்க பயன்படுத்தி இறைவனை அடைந்தால் எங்களுக்கு மீண்டும் பிறக்க வேண்டிய தேவை இல்லை. அதான் இங்கே சொல்லுகின்றார். பாப்ப நாங்கள் ஆவின் கிளத்தி நல் ஆவடு தண்டுரை நாவின் கிளத்தி நலம் புகழ்ந்து ஏத்திடும் தேவின் கிளத்தி. மற்றது திருவாம் சிவமங்கை மேவும் பேரின்பத்தை கூட்டுவிக்கும் சிவமங்கை கிளத்தி வினை கடிந்தாளே. பாருங்கோ, ஆவின் கிளத்தி. ஆகின்றது நான் சொன்னேன் உயிர் சரியோ. ஆவின் கிழவன் என்றால் பசுபதி, பசுவின் தலைவன். பசு என்றது இந்த உயிர் ஆன்மா சரியா. ஆகின்றால் அதுதான் ஆகின்றது பசு. பசு என்பது இங்கே உயிரை ஆன்மாவை குறித்திருக்கின்ற, ஆவியை குறித்திருக்கின்றது. அப்போ உயிர்களின் தலைவி. ஆறுயிர் அனைத்தையும் எல்லா உயிர்களையும் அடிமையாக கொண்டு அது ஆண்டானாக ஆளும் சக்தியாக இருக்கிறவள் தான் இந்த ஆவின் கிளத்தி என்பதன் பொருள். ஆவின் கிளத்தி என்பது இந்த பசுகளுக்கெல்லாம் தலைவி, எல்லா உயிர்களுக்கும் தலைவியாக இருக்கிறவள். நல் ஆவடு தண்டுரை நாவின் கிளத்தி. நல்ல விதமாக சரியோ உயிர்களை பக்குவம் செய்கின்ற சரியா. இந்த வீணாத்தண்டு முதுகத்தண்டிலே இருக்கின்ற குழுமின நாடிலே இருக்கின்ற அந்த வாகீஸ்வரி உயிர்களின் தலைவியாக நாவின் கிளத்தி. நான் என்றது வாக்கு, கிளத்தி என்ற தலைவி ஈஸ்வரி. இப்ப வாக்கின் தலைவி வாகீஸ்வரி வாணி சரியா. அவள் கல்விக்கு அறிஞா இருக்கிற சரஸ்வதி என்றெல்லாம் சொல்லுவோம் சரியா. கலைமகள்னு சொல்லுவோம். இப்ப நல் ஆவடு தண்டுரை நாவின் கிளத்தி என்றது இந்த பிண்டத்தை பொறுத்தவரையில எங்களுடைய முள்ளந்தண்டுக்குள்ளால போற அந்த சுழும நாடி வழியாக இருக்கின்ற அந்த தன்மையை உண்டாக்கி அதுல எழுந்தவர்களே அது மூலமாக இந்த உள்நாக்கு வழியாக இருக்கிற அந்த பேச்சு வல்லமையை தருகின்ற அவள் வாகீஸ்வரி. இதே போல திருவாவடுதுறை என்ற திருத்தலத்திலே சரியா எழுந்தருளில் உள்ள அவள் நாவுக்கரசி வாகீஸ்வரி. அவ ரெண்டு அண்டத்திலையும் பார்க்கலாம், நாங்கள் பிண்டத்திலையும் பார்க்கலாம், வெளியிலையும் அகத்திலையும் பார்க்கலாம், புறத்திலையும் பார்க்கலாம். அவள் எங்களுக்கு உள்ளிருந்து இந்த குண்டலினி சக்தியின் மூலமாக எங்களை நல்வழிப்படுத்துகின்ற ஒரு வாக்கீஸ்வரியாக அல்லது கலையரசியாக நாவரசியாக இருக்கிறாள். அதே போல திருவாவடுதுறையிலே அமர்ந்திருக்கின்ற அந்த இறைவனின் சக்தியாக நாவரசியாக இருக்கிறாள். அவரு திருவாவடுதுறையில் உணர்ந்துகின்ற சரியா அந்த சொல்லின் செல்வி வாக்கீஸ்வரி. அதான் இந்த நாவின் கிளத்தி சொல்லின் செல்வி. அது அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த நாவால வாரது வந்து நல்ல வார்த்தைகள், நல்ல சொற்கள் சரியா. அதாவது வாக்குன்னு சொல்லுவோம், சொல்லி சொல்லுவோம் சரியோ. இப்படி பல மாதிரியும் சொல்லாமனே நாவரசி, பாகீஸ்வரி, சொல்லின் செல்வி, இப்படி அவளை பல விதமாக சொல்லுவோம். நாவின் கிளத்தி என்பதற்கு நலம் புகழ்ந்து ஏத்திடும் தேவின் கிளத்தி. நலம் என்றது நல்ல விஷயங்கள் சரியா. நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன். இப்ப நலம் என்பது
நல்ல காரியங்கள், நல்ல செயல்கள், நன்மைகள். நலம் புகழ்ந்து நன்மைகளை கொடுக்கிறவள், நன்மை என்று சொல்லி புலப்படுகின்ற வந்து சரியா. அப்ப அவள் நலத்தை கொடுக்கிறவள், நன்மையை சேர் வந்து புகழ்ந்து போற்றப்படுகிறது. ஏத்து வந்து போற்றுதல், சரியா, வாழ்த்தி வணங்குதல், ஏத்தியும் பாடியும் வழிபடுதல், அதான் புகழ்ந்து ஏத்திடும். அவளை அவள் நன்மையை சொல்றவன் சொல்லி நாங்கள் அவளை போற்றி பணிந்து சரியா இருக்கின்ற தேவின் குலத்தி. அப்ப தேவர்களுக்கும் தலைவி சிவனை சொல்ற தேவதேவன் என்று சொல்லி, தேவதேவனை திருத்தின நகர்கள் சிவக்கொழுந்தினை சென்றடை மனநே என்று சொல்லி அங்கே தேவாரத்தில் பாடுவது போல இங்கே அவளும் தேவர்களின் தலைவியாக இருக்கிறாள். தான் தேவின் கிளத்தி. இந்த சிவனுடைய அழகை, அவருடைய ஆற்றலை, இவருடைய சிறப்பை எல்லாம் பொழுது துதிக்கின்ற சரியா தேவர்களின் தேவன், சரியோ. அவ தேவர்களுக்கும் தலைவி, தேவனாகிய சிவனுக்கும் நாயகி கிளத்தி என்பது இங்கே நாயகி என்ற அர்த்தம் வரும். அப்ப நாங்கள் ரெண்டு விதமாக கொள்ளலாம். ஒன்று, இவள் அந்த தேவர்களில் துதிக்கின்ற, தேவர்களால் போற்றப்படுகின்ற ஒரு தேவருடைய தலைவியா இருப்பவள். மற்ற இன்னொரு பொருள், தேவர்களால போற்றப்படுகின்ற சிவனுடைய சக்தியாக, நாயகியாக, தலைவியாக, கிளத்தியாக இருக்கிறாள். இவர் ரெண்டு விதமாக கொள்ளப்படலாம். தேவர்களுக்கு தலைவி, தேவருக்கு தேவனாகிய சிவனுக்கு அவள் நாயகி. தேவின் கிளத்தி. இந்த பொருள்சேர் புகழாகிய இந்த நன்மையினை செய்கின்ற உண்மையான சிவனடியார்கள் போற்றுகின்ற சரியோ இந்த அருள் வழங்குகின்ற, திருவருளை அள்ளி தருகின்ற சதாசிவத்தின் சரியா அருள் ஆற்றல் திருவருள் சக்தி சொல்லலாம். அப்ப அந்த பொருளை நாங்கள் சரியா பார்த்தா சரி, அந்த இடத்துக்கு இதுதான் சரி என்று சொல்லி நாங்கள் எடுத்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு படிக்கலாம். அப்ப இறைவன் தேவர்களுக்கு தலைவன், தேவர்களுக்கு தேவரான சிவனுடைய அந்த அவள் தலைவியாக இருக்கிறவள், அந்த சக்தியாகவும் இருக்கிறாள் சொல்லலாம். என்ன அடுத்தது அதில் பார்க்க வேண்டியிருந்தால் திருவாய் சிவமங்கை. திருவாம் சிவமங்கை, திரு என்பது இந்த மேலான தன்மை, திருவாசகம், திருவிசைப்பா, திருநறை செல்வன். அந்த திரு என்பது தெய்வீகத்தன்மை, இறைத்தன்மை, சிவத்தன்மை. இப்ப திருவாம் சிவமங்கை அந்த மேலான சிவத்தை ஞான ரூபமாக இருக்கின்ற சரியா சிவத்தினுடைய மங்கை, சிவசக்தி, சரியோ. சிவமங்கை என்று சிவசக்தி. அப்ப தெய்வீகத்தன்மை பொருந்திய சரியா எங்களுக்கு திருவாகிய அந்த செல்வத்தை, அருள் செல்வத்தை தருகின்ற திரு என்பது செல்வத்துக்கும் வரும், சரியோ. மற்றது லட்சுமிக்கு வரும், தெய்வீகத்தன்மைக்கு வரும். எல்லாம் இங்கே பொருந்தக்கூடியதா இருக்கின்ற அவள் மேலான செல்வத்தை தருகின்ற தெய்வீகத்தன்மை மிக்கின்ற சிவனுடைய சக்தியாக இருக்கிறாள். சிவத்துக்குரிய சிவமங்கையா இருக்கிறாள். ஞான ரூபமாகிய சிவசக்தி திரு என்பதற்கு இந்த ஞானம் மட்டும் வரும், சரியோ. ஞானமாகிய சிவசக்தி, சரியா. நல்ல அடியார்களை, சிவனடியார்களை அந்த திருவடி இன்பத்துல, அந்த பேரின்பத்துல சேர்த்து வைக்கின்ற, பேரின்பத்தை அழைக்கின்ற, முத்தி இன்பத்தை அழைக்கின்ற, திருவடி பேரை அழைக்கின்ற ஆற்றலை கொடுப்பவள் இந்த சிவமங்கை. இவனோடு சேர்ந்திருந்து இந்த அடியார்களை நல்வழிப்படுத்துகின்ற சக்தியாக இருக்கிறாள். அவள் மேவுங்கிளத்தி வினைகடிந்தாளே. மேவுங்கிளத்தி என்றது நாங்கள் அவளை சேர்ந்தால், மேவினால் என்றால் சேருதல், அடைகிறது, அவளை வணங்குதல், அவருடைய திருவடிகளை நாங்கள் நினைத்து நினைத்து மெய்யுருகி வழிபடுகிற போது சரியா அப்படி வழிபடப்படுகின்ற அந்த தலைவியானவள் மேவின் குலத்தி என்பது நாங்கள் சென்று வழிபடக்கூடிய அந்த அந்த சக்தியானவள் வினைகடிந்தாளே. அப்படி நாங்கள் விரும்பி விரும்பி வழிபடும் போது உள்ள முருகி மீதான் அரும்பி விதி விதித்துன் விதையாளர்கள் சரியா கைதான் தலைவத்து கண்ணீர் ததும்பி விரும்பி உள்ளம் அப்படி இருந்து வழிபடும் போது அவள் எங்களுடைய வினைகளை கடிகிறாள். கடிக்கின்றது வெறுக்கிறாள், சரியா. கடிதல் என்பது வெறுத்தல், இல்லாமல் செய்தல், சரியா, நீக்குதல், அதை ஒழித்தல் என்றெல்லாம் சொல்லலாம்.
நாங்கள் செய்கிற வினைகள் எல்லாவற்றையும் இல்லாமை செய்திருக்கிறாள். கடிந்தாள் என்பது அவள் அப்படியே போக்குறாள், இல்லாமை செய்கிறாள். சரியா? எங்கும் பொருந்தி இருக்கின்ற மேவும் என்பது சேர்ந்திருக்கின்ற, வந்திருக்கின்ற, கலந்திருக்கின்ற அந்த சக்தியானவள். சரியா? எங்கும் பொருந்தி உரிமை பூண்டரிடம் உலவி எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரியாக இருக்கிறாள். எல்லா இடங்களிலையும் சேர்ந்து வியாபித்து இறைவனோடு வைத்திருக்கின்றாள். அவள் என்கிறார், 6 உயிர்கள். இந்த அருமையான உயிர், இந்த உயிர் மிக அருமையான உயிர், அழிவில்லாத உயிர், அனாதியான உயிர். இந்த உயிர் நிலைத்து இறைவனோடு சேர்ந்திருக்க வேண்டி என்ன செய்கிறாள்? இந்த வினைகளை போக்குகிறாள். சரியோ? வினைகளை இல்லாமல் செய்கிறாள். வினைகள் இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு என்ன? இந்த பிறவியில தானே அப்ப முத்தி கிடைக்கும். அப்ப இதான் இந்த பாடல் மந்திரத்துடைய பொருளாக இருக்கின்றது. சில சொற்களை சொல்ல அதை சொற்களை பார்ப்போம். ஆவின் கிளத்தி, நாம் முந்தி பார்த்தது ஆ என்பது பசி, பசி என்பது இங்கே உயிரை குறிக்கின்றது. பதி பசு பாசம், அந்த பசி என்பது இங்கே உயிர், பதி இறைவன், பசி வந்தது இந்த உயிர், பாசம் என்பது இந்த உலக பற்றுக்கள், மும்மலங்கள். அப்ப கிளத்தி என்பது இங்கே தலைவி என்று சொல்லலாம். என்ன சரியோ? இப்ப நாவின் கிளத்தி, நாவை நல்வழிப்படுத்துகின்ற தலைவி, அரசி, மேலானவள், அவளை பாணி என்று சொல்லலாம். பாகியவரின் நம்ம சொன்ன போல நாவரசி, சொல்லிஞ்செல்வி என்றெல்லாம் சொல்லலாம். தேவின் கிளத்தி, இந்த தேவர்களுக்கெல்லாம் தலைவியா இருக்கிறாள். மேலான சக்தி என்று சொல்லலாம், பராசக்தி, தேவர்களுக்கு மேலானவள். இந்த சதாசிவத்தின் பத்தினி. சரியா? தேவர்களின் தலைவனாகிய சிவனின் சக்தி, பராசக்தி. சதாசிவத்தின் சக்தி என்றால் அவள் மனோன்மணி. சரியா? மகேஸ்வரின் சக்தி என்றால் மகேஸ்வரி. இப்படி அவள் பலவிதமாக சொல்லப்படுகிறாள். சிவமங்கை, சிவமங்கை என்பது சிவத்தினுடைய சக்தி. சிவமங்கை என்பது சிவனுடைய சக்தி, சிவசக்தி. அவள் சிவனுக்கு நாங்கள் நடராஜர் என்று வடிவத்தை கொடுத்தால் அதை சிவகாமி என்று சொல்லலாம். சரியோ? சிவமங்கை, சிவனை சேர்ந்திருக்கிறவள், சிவகாமி, சிவத்தை விரும்புகிறவள். காமி என்பது விருப்பம், விரும்புகிறவள். சிவகாமி, நடராஜருடைய சக்தி சிவகாமி. சரியோ? சதாசிவனுடைய சக்தி மனோன்மணி, மகேஸ்வரனுடைய சக்தி மகேஸ்வரி. சரியோ? விஷ்ணுடைய சக்தி திரு, பிரம்மனுடைய சக்தி பாணி. இப்படி ஒவ்வொருவருக்கும் சக்தி இருந்து அவர்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறதை நாங்க பார்க்கிறோம். இப்ப சிவகாமி, நீங்க நடராஜருடைய சிலையை எடுத்துக்கொண்டு பாருங்கள், நடராஜ வடிவத்தை எடுத்துக்கொண்டால் அதுல அவருடைய நடனம் ஆடுறது பக்கத்துல எப்போது சிவகாமி இருப்பாள், இருக்க வேணும். அவள் நடராஜர் நடனத்தை கண்டு அதை உலக மக்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிற செய்தியைத்தான் நடராஜ வடிவம் காட்டுது. 5 தொழிலையும் செய்து அதன் மூலமாக உலக இயக்கத்தை செய்கிறார் என்பதை உணர்த்துகின்ற சக்தியாக அந்த சிவகாமி இருக்கிறாள். சிலையில அந்த சிவகாமி இல்லாமல் இருக்கும். அப்படி இருந்தால் அந்த நடராஜ சிலையில ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறது பொருள். அப்ப நடராஜர் இருக்கிறார் என்றால் நிச்சயமாக அங்கே சிவகாமியும் இருக்கிறாள். சிவகாமி பார்க்க காண நடனமாடுகிறாள் என்று சொல்லி அந்த சித்தாந்தங்கள் எல்லாம் சொல்லுகின்றன. மேவங்கிளத்தி, மேவங்கிளத்தி என்பது சேர்ந்திருக்கிறவள். சரியா? இந்த புவனேஸ்வரியாக இருக்கிறவள், புவனத்தை உடகேந்திருக்கிறவள், சண்டிகையா இருக்கிறவள், தான் ஒரு ஆற்றல் உள்ளவளாக இருக்கிறவள், மேவி வளர்ச்சிகிறவள். வினை கடிந்தாள் என்றது இந்த வினைகள், இருவினைகளை. இருவினை என்றது நல்வினை, தீவினை. அடுத்தது மூவினை என்று சொல்லுவோம். சஞ்சிதம், பிராரத்தம், ஆகாமியம். பிராரத்த வினை கூட அதுல 3 இருக்குது. பிரார்த்த வினைகள் 3 விதமாக ஏற்படுது. ஆதி ஆன்மீகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம் என்று சொல்லி இப்படியான வினைகள் எல்லாம் எங்களுக்கு சேராமல் காப்பாற்றி கொண்டு அவற்றில் எங்களுக்கு அந்த வினையால எந்த விளைவும் ஏற்படாமல் காப்பாற்றுகிறவளதான் வினை கடிந்தாள். ஆன்மாக்கள் இந்த வினைகள் சேராமல் காப்பாற்றி கொண்டாள். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓயோரப்பன் யான் மாணிக்க வாய் சொல்லுகின்றார்.
சிவபுராணத்துல முந்தை சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். நீங்க சிவபுராணத்தை படித்தீங்க என்றால் உங்களுடைய பல வினைகள், இந்த வினைகள் பழைய வினைகள், இப்ப என்ன பிராரத்த வினைகள் எல்லாம் போகும். இப்ப சிவபுராணத்தை படிப்போம் என்று சொன்னால் அந்த மாணிக்க வாசகருடைய சொல்றார், முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் எங்களை விட்டு இல்லாமல் செய்யறதுக்கு இந்த சிவபுராணத்தை சொல்லுகின்றார். திருவாசகத்தை திருவெண்பா என்ற பாதி முதலாவது வெண்பா பார்த்தீங்கன்னா திருவெண்பா. வெய்ய வினை இரண்டும் வெந்தகல மெய்யுருகி பொய்யும் பொடியாகாதென் செய்யேன் செய்ய திருவார் பெருந்துரையான் தேனொந்து செந்தி மறுவாதிருந்தேன் மனத்து. இப்ப வெய்ய வினை கொடிய வினைகள், நல்வினை தீவினை என்றது கொடிய வினைகள் தான். நல்ல வினையாலேயும் நாங்கள் பிறவியைத்தான் பெற்றுக் கொண்டிருக்கிறோம், தீய வினையாலையும் முறையை பெற்றுக் கொள்கிறோம். ஆக நாங்கள் எந்த சிவ புண்ணியத்தை செய்தால் ஒழிய மற்றபடி நல்ல வினை தீவினை எல்லாம் எங்களை துன்பப்படுத்துபவை. அதான் இதை சொல்லுகின்றார். சம்பந்தர் தேவாரத்துல பாடுறார் முதலாவது திருமுறையில 19வது பதிகத்துல 4வது தேவாரம். வினைகட மன நினைவது முடிசலின் நனி தொழுதலும் மதி துணை கொடி இடை பொருள் தரே படுகளிறினது உதி புதை உடலின மனைகுட வயிறுடை அனசில வருகுரல் படையுடை அவன் மலி கனை கடல் அடைகளு மலம் அமர் கதிர்மதி இனன் அதிர்கடல்களை. அருமையான சொல்லாடலோட சம்பந்த பெருமாள் அந்த பாடல் இருக்கிறார். இல்ல முதலாவது வினையாயின வினைகட மனம் நினைவது முடிகளில் வினை கெடுவதற்கு இந்த மனத்தை பண்படுத்துகிறது அந்த கருத்தை சொல்லுகின்றார். இறைவனை வழிபடும் போதோ அதான் நனி தொழுது. நாங்கள் இறைவனை நன்றாக வழிபடும் போது வினைகெடும் என்ற கருத்தை சம்பந்த பெருமான் சொல்லுகின்றார். அதே சம்பந்தர் முதலாவது திருமுறையில 70வது பதிகத்து 7வது வாரம். வினையாயின தீத்தருளே புரியும் விகிர்தன விரி கொன்றை நனையார் முடிமேல் மதியம் சூடும் நம்பர் நலமல்கும் தலையாய கமல மலர் மேலுறைவான் தலையோடனலேந்தி இணையாளுடையான் உமையாளோடும் இங்கோய் மலையரே. அந்த வினையாயின தீத்தருளே புரியும். இப்ப எல்லா இடங்கள்லையும் இந்த வினையை தீக்கிறவன் இறைவன் என்ற கருத்தை இந்த பெரியவர்கள் எல்லாம் ஞானிகள் எல்லாம் எங்களுக்கு வலியுறுத்தி தந்திருக்கின்றார். மாணிக்க வாசகர் அங்கே சொல்லுகின்றார், முந்தைய வினை முழுதும் என்று சொல்லி, அது திருவெண்பாவில் சொல்கிறார் வெய்ய வினை இரண்டும் வெந்தகல் என்று சொல்கின்றார். சம்பந்த பெரும்பா வினை கேட மன நினைவது என்று அவரே சம்பந்தர் வினையாயின தீர்த்தருடைய பெரிய இறைவனை பற்றி சொல்கின்றார். அப்ப வினையை தீர்க்கிறதுக்கு எங்களுக்கு உறுதுணையா இருக்கிறது இந்த இறைவன். இறைவன் என்று சொன்னால் அந்த இறைவியும் கூட இருந்து செய்கிறாள். நல்லபடியால் நாங்கள் இந்த வினையிலிருந்து விடுபடக்கூடிய வழிவகைகளை கண்டு அவற்றை நாங்கள் அகற்ற வேண்டும். அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு பிறவி இல்லை. நாங்கள் இந்த பிறவி ஏன் பிறந்தோம் சொன்னால் இந்த வினைகளை போக்குறதுக்காகத்தான் பிறந்தோம், வினைகளை சேர்க்கறதுக்காக பிறக்கவில்லை. ஆனா நாங்க என்ன செய்யறோம், போக்குறவத்தை விட்டு சேர்க்கிற வேலையை பார்த்தால் எங்களுக்கு மீண்டும் பிறவி வந்து கொண்டே இருக்கும். அதை நாங்கள் உணர்த்தா சரி. தொகுத்து பார்க்கும்போது உயிர்கள் அனைத்திற்கும் உதவும் உரிமையுடையவளாக, உயிர்கள் அனைத்திற்கும் உதவும் உரியவளாக ஆவின் கிளத்தி திருவாவடுதுறை என்னும் திருத்தலத்தில் அல்லது வீணாதண்டனும் சுழுமன நாடியில், ரெண்டையும் எடுத்துக்கொள்ளுங்கோ, ரெண்டிலையும் இருக்கிறாள். திருவாவுடை என்னும் திருத்தலத்தில் வீணாந்தண்டிலே சுழுமன நாடியில் எழுந்தருளி இருப்பவள். அவள் அங்கே எங்களுக்கு அருள் செய்வதற்காக அவள் காத்து கொண்டே இருக்கிறாள். நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோம், அவள் காத்து கொண்டே இருக்கிறாள். அவளை நாங்கள் சேரக்கூடிய நிலையிலே எங்களை ஆக்கிக் கொள்ள தவறுகிறோம். போற்றி பணிந்து பாடும் அன்பர்கள் நலம் புகழ்ந்தேத்தி
போற்றி பணிந்து பாடும் அன்பர்கள் நாவில் உரிமையோடு வந்து தங்கியிருக்கும் நாவரசி அல்லது கலைச்செல்வி அல்லது சொல்லிஞ்செல்வி. சரியோ? அப்ப அவளை போற்றி பணிந்து பாடும் அன்பர்கள் நாவில் உரிமையோடு வந்து தங்கியிருக்கும் நாவரசி பாகீஸ்வரி. தேவின் கிளத்தி, சரியா, நலம்புகழ்ந்தேத்திடும் தேவின் கிளத்தி திருவாம் சிவமங்கை. சரியோ? நாவின் கிளத்தி என்றது இந்த நாவரசியா இருக்கிறவள். நன்மை பாராட்டி புகழும் தேவர்கள் தலைவி. அவளை நன்றாக பாராட்டி புகழுகின்ற தேவர்களின் தலைவி, தேவர்களின் தலைவனான தேவர்களின் தேவனான பரமசிவனின் துணைவி பராசக்தி. தேவின் கிளத்தி. சிவப்பெரும்பொருளின் சிந்தையில் இடம் கொண்ட நங்கை மனோன்மணி. சிவப்பெரும்பொருளில் சிந்தை என்று சொல்வது உள்ளத்திலே, மனதிலே இடங்கொண்ட, பாதியாக கொண்ட மங்கை, நங்கை மனோன்மணி, சதாசிவத்தின் இருக்கின்றவள் மனோன்மணி. முதல் திருவாம் சிவமங்கை. இன்ப துன்பங்களான நல்வினை தீவினை என்ற இருவினைகளை துடைத்து அருள் செய்தாள். இன்ப துன்பங்களான நல்வினை தீவினை என்ற இருவினைகளை துடைத்த கடிந்தாளே, மேவுங்கிளத்தி வினை கடிந்தாளே, இந்த வினைகளை துடைத்து அருள் செய்தாள். அதான் ஆவின் கிளத்தினல் ஆவடு தண்டுரை நாவின் கிளத்தி நலம் புகழ்ந்தேத்திடும் தேவின் கிளத்தி திருவாம் சிவமங்கை மேவும் கிளத்தி வினை கடிந்தாளே. நாங்கள் வினையை செய்ய 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 பிறவி நீண்டு கொண்டே செல்லும். பிறவியை நாங்கள் ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் வினையிலிருந்து எங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் ஆகாமியம் ஏறாமல் பார்க்க வேண்டும். அதே போல பிரார்த்த வினையை அனுபவித்து கழிக்க வேண்டும். அப்படி இருந்தால் எங்களுக்கு பிறப்பில்லை. பிறப்பில்லை என்றால் இதனுடைய சேர்ந்திருக்கும் சிறப்பு எங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கும். 1122வது மந்திரம். அடுத்தது பாருங்க, 1123. ஆதி அனாதி ஆனவள், அவள் ஆதியாகவும் இருக்கிறாள். சரி, ஆதி என்றது எல்லாவற்றுக்கும் முதன்மையானவளாக இருக்கிறாள், தொன்மையானவளாக இருக்கிறாள், பழமையானவள் இருக்கிறாள். முன்னை பழம்பொருளுக்கும் முன்னை பழம்பொருளை என்று சொல்லி அந்த திருவம்பாவையில மாணிக்கவாய் சொல்வது போல இவள் ஆதியாக இருக்கிறாள், அனாதியானவள். சரியா? பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதினை போல் பசு பாசம் அனாதி திருமந்திரம் சொல்லுது. என்ன அனாதி என்றது அவள் என்ன தோற்றம் இல்லாதவள், யாராலும் தோற்றுவிக்கப்படாதவள், மிக பழமையானவள் என்று சொல்லி ஆதி அனாதிக்கு சொல்லப்படுவது. அப்படியானவள். இந்த சக்தி தான் சிவனுக்குரிய வடிவம். சரியா? சிவன் என்றால் அங்கே அவனுடைய உருவமாக வடிவமாக சக்தி இருக்கிறாள். அப்ப நாங்கள் சக்தியை நாங்கள் பிரித்து சிவனை பார்க்க இயலாது. சிவன் இருக்கிறான் என்று சொன்னால் அங்கே சக்தி இருக்கிறாள், சக்தி இருக்கிறாள் என்றால் அங்கே சிவம் இருக்கிறாள். அப்ப சக்தி என்று சிவம் இல்லை, சிவம் என்று சக்தி இல்லை என்று சொல்லி எங்களுடைய சிவஞான சித்தியார் வடிவாக சொல்லியிருக்கிறது. ஆனபடியா நாங்கள் சக்தியை வழிபடுகிறோம் என்றால் சிவனையும் சேர்த்துத்தான் வழிபடுகின்றோம். அதே போல சிவனை வழிபடுகிறோம் என்றால் சக்தியையும் சேர்த்துத்தான் வழிபடுகின்றோம் என்றதை நாங்கள் அந்த பிரிங்கி முனிவர், அந்த முனிவர் இருக்கிறார், அந்த சிவனை மட்டும் வழிபட்டவர் பிரிங்கி முனிவர் என்று சொல்லி அவர் சிவனின் சக்தியும் சேர்ந்திருக்க அந்த 2 பேருக்கு இடையால ஒரு துளையை வண்டு மூலமாக கொண்டு சிவனை மட்டும் வழிபட்டாள் சொல்லியும், அவருக்கு அவள் சக்தியை, தன்னுடைய சக்தியை இழக்க செய்தாள் சொல்லியும், சிவன் ஊன்றுகோல் கொடுத்தாள் சொல்லியும் இருக்கத்தக்கதாக அவள் அதை உணர்ந்து சிவனோடு சேர்ந்திருக்க வேணும் என்றதுக்காக தவம் செய்து பாதி உடலை பெற்றாள். அர்த்தநாதீஸ்வரியான வரலாற்றை புராணங்களிலே பார்க்கலாம்.
அது இந்த தேவியானவள் அனாதியானவள், நித்தியமானவள். அவளுக்கு எந்த விதமான அளவும் இல்லை. என போக்கும் வரவும் இல்லாதவர். இறைவனை போல மாணிக்கவாய் சொல்வது போல போக்கும் வரவும் புணர்வுமில்லா புண்ணியனே, காக்கமும் காவலனே, காண்பரிய பேரொழியே, ஆற்றின்ப வெள்ளமே. அப்படி அந்த இறைவன் அப்படியே ஒரு மேலான தன்மையை சொல்லும் போது இங்கே சக்தியும் அவ்வாறு சொல்லப்படுகிறாள். 1123 பாப்பம். வினைகடிந்தார் உள்ளத்து உள்ளொளிமேவி தனை அடைந்தோர்க்கெல்லாம் தத்துவமாய் நிற்பள் எனை அடிமை கொண்ட ஏந்திழை ஈசன் கணவனை காண அனாதியும் மாமே. வினை கடிந்தார் உள்ளத்து உள்ளொளி தேவி தனை அடைந்தோர்க்கெல்லாம் தத்துவமாய் நிற்பள் எனை அடிமை கொண்ட ஏந்திழை ஈசன் கணவனை காண அனாதியும் ஆமே. அப்படியே நாங்கள் இதை பொறித்து பதம் பிரித்து பார்க்கலாம். எந்த செய்யுள் எடுத்தாலும் நாங்கள் பதம் பிரிக்கும் போது பொருளை இலகுவாக விளங்கி கொள்ளலாம். வினை கடிந்தார் உள்ளத்து உள்ளொளி தேவி. வினை கடிந்தார் வினைப்பயனை, இந்த வினைகளை விரும்பாது, வினைகளை செய்யாது, இந்த வினைகளை வெறுத்து, வினைகளை ஒதுக்கி, வினைகளை இருந்து விடுபடுகிறவர்கள், வினையிலிருந்து நல்வினை தீவினை என்ற இருவினைகளிலும் இருந்து விலகி விடுபட்டு இருப்பவர்களுடைய உள்ளத்திலே, இதயத்திலே, ஒரு நெஞ்ச இதய தாமரையிலே உள்ளொளி தேவி என்ற ஒளியை கொண்டு தந்து கொண்டே இருப்ப உள்ளொளி ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழைப்பிலா ஆனந்தமாய என்னை சொரிந்து புறம்புறந்திருந்த என்று சொல்லி மாணிக்கவாய் பாடுகிறார். அதே போல உள்ளொளி உள்ளத்திலே ஒளிமயமாக இருக்கிறாள். அங்கே எந்த விதமான இருளும் இல்லை. இருளும் இல்லை என்றால் ஆணவம் கர்மம் மாய் என்ற அந்த பூச்சிகள், அந்த குற்றங்கள், அந்த கெடுதலை செய்கின்ற கெட்ட தன்மைகள் ஒன்றும் எங்களை எட்டி பிடிக்காது. அதான் உள்ளொளி பெருக்கிறாள். வினைப்பயனை கெடுத்தவர்களை, வினைகளிலிருந்து விடுபட்டவருடைய உள்ளத்திலே அவர் குடிகொண்டு எழுந்தள்ள இருந்து இருக்கிறவள். சரியா? அவள் என்ன செய்யறா? இரு சேர் இனிமையும் சேரா, இருள் சேர் இருவினையும் சேரா, பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டே. இறைவனுடைய புகழை பாடி பணிந்திருக்கிறவர்களுக்கு இந்த இருளாகிய இருவினையும் சேராது. நல்வினையோ தீவினை ரெண்டும் வராது. அப்படி அந்த இருவினையும் சேராதவருடைய உள்ளத்திலே அவர் நல்ல பிரகாசமான, பிரகாசமாக இருக்கிற சிவப்பிரகாசமாக உள்ளொளியாக இருக்கிறாள். அவள் அப்படியான ஒளிமயமானவள். ஒளிமயமான எதிர்காலத்தை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். ஒளிமயமான எதிர்காலங்கள் உள்ளத்தில் தெரிகின்றது என்று சொல்வோம். அப்ப அவள் ஒளிமயமாக இருக்கிறாள். தன்னை அடைந்தார்க்கெல்லாம் தத்துவமாய் நிற்பள். தன்னை அடைந்தவர்களுக்கு, தன்னை என்பது தன்னை அடைந்தவர்களை சேர்ந்தவர்களுக்கு, வழிபடுவர்களுக்கு, தன்னை அன்பாக பக்தியோடு வழிபடுவர்களுக்கெல்லாம் தத்துவமாய் நிற்பாள். தத்துவம் என்பது உண்மை பொருள். தத்துவம் என்றால் உண்மையான மெய்மையான பொருள். தத்துவமாக இருக்கிறாள். அப்போ உண்மையாக இருக்கிறாள், மெய்ஞானமாக இருக்கிறாள். சரியா? ஞானத்தை அளிப்பவளாய் இருக்கிறாள். அவ அவளை நல்லாக நினைந்து வழிபட்டு அவளோடு சேர்ந்து அவளுடைய அன்பை, அவளுடைய அந்த அருளை பெறுகிறவர்களுக்கெல்லாம் அவள் என்ன உண்மை பொருளாக, மெய்மைத்தன்மை உள்ளவளாக, நித்தியமான பொருளாக, சத்து பொருளாக, சத்தித்தானந்தம் என்று இருக்குதானே. சத்து என்பது நித்திய பொருள், உண்மை பொருள், அழியா பொருள். அப்படி அவள் எப்போதும் அவள் அருள் செய்து கொண்டே இருப்பாள், மெய்ப்பொருளாக இருப்பாள். சரியா? அப்ப தத்துவமாய் நிற்பாள், மெய்ப்பொருள். சரியா? தத்துவம். சரியோ? சத்தியம். மெய்கண்டாருடைய பெயர். சரியா? அவருடைய குருவான, சரியா, தத்துவ ஞான, தத்துவ தரிசனிகள். தத்துவம் என்பது இங்கே இந்த மெய்ஞானம். அதான் மெய்கண்டார் என்பது தத்துவம், உண்மையை கண்டவர்கள். சரியா? மெய்கண்டாருக்கு பரஞ்சோதி முனிவர் தன்னுடைய குருவின் பெயரை தமிழில வைத்திருக்கிறார். மெய்கண்டார் தத்துவ ஞான தரிசனிகள். தத்துவ ஞானம் என்பது இந்த மெய் கண்டது. அதுபடியா இங்கே
தத்துவமாய் நிற்கின்றது. உண்மை பொருளாக, மெய்ப்பொருளாக, சரி, மெய்ப்பொருள் நாயனார் என்று பார்த்திருக்கின்றோம். இப்ப மெய்ப்பொருளாக இருக்கிறாள், உண்மை பொருளாக இருக்கிறாள். தன்னை சரணாதி அடைந்தவர்களுக்கு, தன்னை பூரணமாக கொண்டவர்களுக்கு, தன்னை சரியா எப்போதும் காப்பாற்றுவாள் என்ற நம்பிக்கையோடு அவருடைய திருவடியிலே இருந்து இந்த தலையில விழுந்து, சரியா, தலையில அவர் திருவடியிலே விழுந்து வணங்கி இருக்கிறவர்களுக்கெல்லாம் சென்றடையாத திருவுடையானே என்று பார்த்து நாங்கள் நன்றுடையானே தீயதில்லானே நரை வெள்ளேறு ஒன்றுடையானே உமையொரு பாகம் உடையானே சென்றடையாத திருவுடையானே. திரு என்றது சக்தி அல்லது செல்வம் அல்லது இறைவனுடைய அந்த மேலான தன்மை. அப்படி அவனுடையவள் சக்தி. அப்ப இறைவனோடு சேர்ந்திருக்கும் போது அவளும் இந்த திருவாக இருக்கிறாள். அப்ப தனை அடைந்தார்க்கெல்லாம் தத்துவமாய் உண்மை பொருளாக மெய்ஞான பொருளாக இருக்கின்றாள். இணை அடிமை கொண்ட ஏந்திலை. இறைவன் எப்பவும் ஆண்டானாக இருப்பான், நாங்கள் எப்போதும் அடிமையாயிருப்போம். இறைவன் தலைவனாக, நாங்கள் அவனுக்குரிய அடிமையாக, அவனுடைய சேவகனாக, தொண்டனாக, அடியாராக இருக்கின்றோம். அதான் எங்களுக்கு திருத்தொண்ட தொகையில சுந்தரமூர்த்தி நாயனார் எல்லாருக்கும் அடியேன் என்று சொல்றாருன்னு, சரியா, லைவான அந்த இடம் அடியாருக்கும் அடியேன், சரியா என்று சொல்லி ஒவ்வொரு அடியாரையும் 60 பேரையும் சொல்லி அந்த 60 பேருக்கும் தான் அடியவன் என்று சொல்லுகிறார். தொண்டர் அடிப்பொடியாழ்வார் என்று சொல்லி அடியாரை பார்த்து தொண்டர்களுக்கெல்லாம் அடியவராக இருக்கிறதான் உண்மையான பக்தர்கள் என்று சொல்லுவோம். அப்ப இங்கே என்னை அடிமை கொண்ட ஏந்திலை, தான் ஒரு தலைவியாகவும், சரியோ, நான் என்று சொல்லப்படுகின்ற ஆன்மா என்னை என்று சொல்லி திருமூல நாயனார் சொல்றார். என்னை அடிமை கொண்ட அவள் ஒரு மேலான தன்மையாக இருந்துட்டு என்னை அடிமை கொண்ட ஏந்திலை, ஏந்திய இளையுடையவள். ஏந்திய இலை என்றது தன்னுடைய மேனியிலே ஆபரணங்களை அணிந்தவள். ஏந்திய இலை, இலை என்ற ஆபரணங்கள், ஏந்தி என்ற அணிந்த ஆபரணங்கள் அணிந்தவள், அணிகலங்களை அணிந்தவள். இப்ப என்னை அடிமை கொண்டவள், என் அடியேனை வழி வழியாக அடிமை கொண்ட, சுந்தரருக்கு சொல்வது போல வழிபடி அடிமையென அடிமையாக சொன்னால் இறைவனுக்கு தொண்டி செய்கிற அந்த பரம்பரை. இறைவனுக்கு தொண்டி செய்கிறவரெல்லாம் அடிமைகள், இறைவன் தலைவனாக இருக்கிறான். அப்ப இவர் அடிமையாக இருந்து இறைவனுக்கு தொண்டு செய்து, இறைவனுக்கு சேவை செய்து, சிவனடியார்களுக்கு உரிய பணிவிடை செய்து கொண்டிருக்கிறவர். அப்படிப்பட்ட என்னை அடிமையாக கொண்ட அந்த தலைவி, ஆபரணங்களை, அழகிய ஆபரணங்களை அணிந்த அந்த தெய்வீக சக்தி, சரியோ, அந்த திருவார் செல்வி என்று சொல்லுவோம். அவளே எளியேனே அடிமையாக கொண்டருடைய திருவார் செல்வி, அழகிய அணிகலன்களை அணிந்தவள், அவள் அடிமை கொண்டாள். ஈசன் கணவனை காண அனாதியாகுமே. இப்ப ஈசன் இந்த சிவன், இந்த மகேஸ்வரன், சரியோ, கணவனை, ஈசன் கணவனை வந்து ஈசனாகிய இருக்கிறவனாகிய, ஈசனாக எல்லாருக்கும் இறைவனாக இருக்கிறவள், அவளுக்கு தலைவனாக, அவளுக்கு நாயனாக, அவளுக்கு கணவனாக, சரியா இருக்கிறவள். அப்ப ஈசனுக்கும், சரியோ, இப்ப ஈசனும் அவளுக்கு கணவனுமாகிய இந்த சிவத்தை, கணவனை கண்டு, ஈசனும் இந்த சக்தியினுடைய நாயகனுமாகிய சிவனை கண்டு, சரியோ, பார்க்கும்போது, நாங்கள் அவளை பார்க்கும்போது, அவளை அறையும் போது, அவளை சிந்திக்கும் போது, அனாதியுமாமே, அவள் அனாதியானவள், எவராலும் தோற்றுவிக்கப்படாதவள், அனாதிமாமே. சேர்ந்து கொண்டிருக்கின்ற இவனை இழப்பாக கொண்டிருக்கின்ற அந்த ஆதி இல்லாதவள், அனாதியானவள், தோற்றம் இல்லாதவள் என்று சொல்லுவோம். சதாசிவ கடவுளாகிய அருளோனை கணவனாக கொண்ட அம்மை தொன்மையானவள், அனாதி என்ற தொன்மை, பழமையானவள். முந்தி சொன்னது போல முன்னை பழம்பொருளுக்கும் முன்னை பழம்பொருளாக இருக்கிறாள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். சில சொல்லுகளை பார்ப்போம் நாங்கள். வினை கடிந்தார்,
வினைகளை கெடுத்தவர்கள், வினைகளை இல்லாமல் ஓட்டியவர்கள், அடித்து துரத்தியவர்கள், வினைகள் இருந்து தங்களை விடுவித்துக் கொண்டவர்கள் தான் வினை கடிந்தார். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு நான் முந்தி சொன்ன அதே குறள் தான் இது. 5வது திருக்குறள். அதையும் பார்த்தீங்கன்னா தெரியும். இருள் சேர் இருவினை, இந்த இருவினை இருக்கும்போது எப்போதும் உங்களுக்கு இந்த மல குற்றங்கள், மலத்துடைய வாதனைகள், பாதிப்புகள் எல்லாம் இருக்கும். சரியா? இருள் சேர் இருவினையும் சேரா, இப்படிப்பட்ட இருவினையும் இறைவனுடைய புகழை பாடியவர்களுக்கு வந்து சேரா. பொருள் சேர், சரியா, புகழ் புரிந்தார் மாட்டு. இப்ப இறைவனுடைய, சரியா, அந்த அவனுடைய அந்த தன்மை மெய்த்தன்மையோடு சேர்ந்த புகழையே விரும்பினவர்களுக்கு இந்த அறியாமை, அஞ்ஞானம், அவித்தை என்று சொல்லப்படுகிற இருளாகிய இருவினைகளும் வந்து தாக்க மாட்டா என்று சொல்றப்ப இந்த வினை கிடைக்கிறது. இது வினைகள் எங்களை பாதிக்காவண்ண நாங்கள் எங்களை நிலைப்படுத்துகின்றது. கணவனைக்கான அனாதியானுமே, கணவனைக்கான அனாதியும் ஆமே, அவளுக்கு கணவனும் ஆகிய எல்லாருக்கும் ஈசன் இறைவனாயிருக்கிறவர், அவளுக்கு கணவனாயிருக்கிறவள். சரியோ? ஈசனை முந்தி பார்த்த நாங்கள் ஈசனை, ஈசன் கணவனை எல்லாருக்கும் அருளை செய்கின்றவன் ஈசன். ஈசன் என்பது அருளை செய்கின்றவன், கணவனாக இருக்கிறவன் அவளுக்கு தலைவனாக இருக்கிறவன். சரியோ? அப்ப அவன் இந்த சிவத்தை பார்க்கும்போது அவள் அனாதியானவள். சிவத்தை காண என்று சொல்லுவோம். சிவத்தோடு சேர்ந்து சிவத்தோடு இணைந்து இருக்கும் போது அவளும் அனாதியானவள். அனாதி என்பது இங்கே பழமை, தொன்மை, புராதனம் என்று சொல்லுவோம். புராதன காலம் என்றால் பழங்காலம். சரியோ? இந்த சிவத்தை நோக்க சக்தி முந்தியவள். சரியா? சிவத்தை நோக்க சக்தி முந்தியவள், சிவனுக்கு முந்தியவள் சக்தி. என்றால் ஆற்றல் இல்லாமல் சிவன் இயங்க இயலாது. அப்ப உங்களுக்கு ஆற்றல் முதல் தேவை. அந்த ஆற்றல் சிவனுக்கு, சரியா, இருக்கின்றது. அப்ப சிவனுக்கு ஆற்றல் வரும்போதுதான் சிவன் இயங்குகிறான். ஆனபடியா சக்தி சிவனுக்கு முந்தியவள் என்ற கருத்தை சொல்லப்படுகின்றது. நாதம் உண்டாக அந்த ஸ்பந்தம் என்று சொல்லப்படுற அசைவு சக்தியாகும். நாதம் உண்டாகும் போது ஒலி எழும்போது, நாதம் என்று ஒலி எழும்போது அந்த ஒலி மூலமாக சக்தி எழும்பும். சரியோ? அந்த அசைவின் பின் தான், அந்த அறிவின் பின் தான், அந்த ஆற்றலின் பின் தான் இந்த இறைவனுடைய தன்மை ஏற்படும் என்று சொல்வது இங்கே முக்கியமாக சொல்லப்படுது. அப்போ ஓசை ஒலி எல்லாம் ஆனானி என்னும் போது அந்த ஒலியானது சக்தி. அப்ப சக்தி வரும்போதுதான் இறைவன் இயக்கம் உடையவனாக இருக்கிறான். ஆனபடியால் சக்தி சிவனை தோற்றுவித்தவள் என்ற கருத்தும் இங்கே சொல்லப்படுகின்றது. தன் கணவன் சதாசிவம், அதாவது பிரம்மா, விஷ்ணு, ருத்ரம், மகேஸ்வரன், சதாசிவம் இந்த ஐவரை பெற்றதால் சக்தி அனாதியானவள். சரியோ? அவள் இந்த ஐவரையும் தோற்றுவித்தாள். இந்த சதாசிவம் என்று சொல்றது அவளுடைய கணவனாக இருக்கிற சிவன். சரியோ? சிவனையும் அவள்தான் தோற்றுவிக்கிறாள் என்ற கருத்து இங்கே சொல்லப்படுகானபடியா அவள் அனாதியானவள். எங்களுக்கு முன்னுக்கு பின் மூன்றாக தெரிஞ்சாலும் கூட நல்லா சிந்திக்கும் போது சக்தி சிவனுக்கு முந்தியவள் என்று சொல்லியும், சக்தியால தான் சிவன் இயங்குகிறான் என்றதையும் நாங்கள் உணரக்கூடியதா இருக்கும். திருப்பற்சுன்னம் 13வது பாடல்ல மாணிக்க வாசகர் பாடுறார். மின்னடை சென்று வருவாய் கருங்கண் வெண்ணகை பண்ணமர் மென்மொழி என்னுடைய அமுது எங்கள் அப்பன் எம்பெருமான் இவன்மான் மகற்கு தன்னுடைய கேள்வன், கேள்வன் என்பது கணவன், தன்னுடைய கேள்வன் மகன் தகப்பன் தமையன் எம்மையன் தாழ் பாடி பொன்னுடைய புன்முளை மங்கை நல்லீர் பொத்துரி சுண்ணம் எடுத்து நாமே. அப்ப இங்கே இறைவனை பற்றி சொல்லும் போது அவன் இவமான் மகளுக்கு தன்னுடைய கேள்வன் கணவன், மகன் அவளுக்கு மகன், அவளுக்கு தகப்பன், தமையன் மேலான தன்னுடைய எல்லா விதமாகவும் அவளுக்கு இந்த சிவன் இருக்கிறான் என்ற கருத்தை இங்கே இதில் சொல்லுகின்றார். இதே போல திருக்கோவையார் நாங்கள்
வகுப்பு பார்த்து நாங்கள் திருக்கோவையாறுல 112வது செய்யுள். தவளத்த நிறனையும் கடந்தோள் அண்ணல் நன்னொருபால். கடந்தோள் என்று சொல்லி நாங்கள் இந்த தடம் என்ற சொல்லுக்கு பார்த்த நாங்கள் தடம் என்ற சொல்லி இங்கே எங்களுடைய கமலாமா கேட்டவ தடமண்டா என்னன்னு சொல்லி தடந்தோள் என்றது இங்கே பருந்துதோள் 6 தடந்தோள் வாழ்க்கை. இப்ப தவளத்த நிறனையும் தடந்தோள் அண்ணல் தான் ஒரு பால் அவளை தானாம் மகனாம் அவளுடைய மகனாக தில்லையான் அன்று உரித்தன்ன கவளத்தை யானை கடிந்தார் கரத்தன்னார் தலையும் துவளத் தகுவனவோ கரும்பார் கலர் தூமொழியே என்று சொல்லி திருக்கோவையாறுல இந்த இறைவன் அவளுடைய மகன் என்ற வகையில சொல்லுவாங்க. அப்ப இவள் முந்தியவள். தெரியும். இதுல கருத்தை பார்த்தோம் என்றால் பண்டுகள் மொய்க்கின்ற கூந்தலையும் நல்ல மொழிகளையும் உடைய தலைவியே வெண்மையான திருநீற்றை அணிந்த பெரிய தோழலுடைய அண்ணல் தன்னுடைய பாகத்தில் உள்ள உமையவளுக்கு தந்தையும் மகனும் ஆகிய தில்லையான் ஆவான். தந்தையாகவும் இருக்கிறான், மகனாகவும் இருக்கிறான். இறைவன் பல மாதிரியும் இருக்கிறான், அவளும் அப்படி இருக்கிறாள். அப்பெருமான் அன்று உரித்த யானையை ஒத்த பெரிய இன்றைய யானையை நம்மேல் வராமல் காத்தவராகிய தலைவன் தலை வாடலாமோ தலை என்ற மாலை. அப்படி அவர் இறைவனை சரி உமைவன் மகனாகவும் அவருடைய தந்தையாகவும் எல்லா வகையாலேயும் சிவன் சக்தி தனை ஈன்றும் சக்தி சிவன் தனை ஈன்றும் என்று சித்தியார்ல ஒரு பாடல் வருகிறது. அப்போ ஒருவருக்கு ஒருவர் தங்களை தோற்றுவித்ததாக சொல்லப்படுகின்றது. இந்த பாட்டு வந்து 167 சிவஞான சித்தியார்ல 167வது பாடல். சிவன் சக்தி தனை ஈன்றும் சக்தி சிவந்தனை என்றும் உவந்து இருவரும் புணர்ந்து இங்கு உலோகிரெல்லாம் என்றும் பவன் பிரமசாரியாகும் பால்மொழி கன்னியாகும் தவந்தரும் ஞானத்தோர்க்கு இத்தன்மைதான் தெரியும் என்றே. இப்ப எங்களை போல சாதாரண மக்களுக்கு இது என்ன ஒரு விசத்தனம், சிவனை தந்தை என்றார், சிவனை மகன் என்றார், இது என்ன குழப்பமான செய்தி என்று சொல்லுகிறார் என்று சொல்லி எங்களுக்கு அந்த ஒரு இக்கட்டான நிலை இருக்கின்றது. ஆனால் ஞானியருக்கு தெரியும். இதெல்லாம் உண்மை உணர்ந்தவர்களுக்கு சிவம் எப்படி மகனாகிறார், சிவன் எப்படி தந்தையாகிறார் என்ற விளக்கங்களை அந்த மெய்ஞானம் பெற்றவர்களுக்கு, அந்த தத்துவ ஞானம் பெற்றவர்களுக்கு விளங்க முடிவுகிறார். எங்களுக்கு விளங்காது என்ற கருத்தையும் அவர் இதில சொல்லாமல் சொல்லுகின்றார். இந்த பரமசிவத்தின் பராசக்தியும் பராசக்தியிலிருந்து ஞான சக்தியும் ஆகிய சிவமும் ஞான சக்தியிலிருந்து கிரியா சக்தியுமாக இவ்வாறு ஒன்றினொன்று தோன்றும் என்ற கருத்தை இந்த சித்தியார் படிவாக சொல்கின்றது. தோத்து பார்க்கும்போது வினைப்பயனை விட்டொழிந்தவர்கள், வினைப்பயனை விட்டு ஒழித்தவர்கள், அதாவது வினை கடிந்தவர்கள் உள்ளத்துள்ளே ஒளி வடிவாக திகழ்பவள் இந்த சக்தி. வினைப்பயனை விட்டொழித்தவர்கள், அதாவது வினை கடிந்தார் உள்ளத்துள்ளே ஒளி வடிவாய் திகழ்பவள் இந்த சக்தி. தன்னை சரணென்று வந்து அடைந்தவர்களுக்கு, தன்னை சரணாகதி அடைந்தவர்களுக்கு, தன்னை புகலிடமாக கொண்டவர்களுக்கு உதவுவதே தத்துவமாக கொண்டவள். அப்படியான தன்னை அடைந்தவர்களுக்கு எப்போதும் உற்ற துணையாக இருப்பார். உற்ற இடத்தில் வந்து சேருவார்கள். என்ன உற்ற இடத்தில் உயிர் வழங்கும் தன்மையோர் பற்றதை கண்டால் பணிவரோ. அப்போ உற்ற இடத்திலே எங்களுக்கு அவள் உறுதுணையாக இருப்பவள். என்னை அடிமையாக கொண்டு அருள் செய்த ஆனந்தவல்லி, என்னை அடிமையாக கொண்டு சரியா ஏந்திழை, என்னை அடிமை கொண்ட ஏந்திழை அழகிய ஆவணங்கள் அணிந்த, அழகிய ஆவணங்கள் அணிந்தாள் என்றால் அழகாக இருக்கிறவள், ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறவள், ஆனந்தமயமா இருக்கிறவள், அவள் ஆனந்தவல்லி. பரம்பொருளை துணையாக கொண்ட பராசக்தி, பரம்பொருளை துணையாக கொண்ட
பராசக்தி ஈசன் கணவன் என்று சொல்லுவோம். என்ன சதாசிவனை, சதாசிவன் என்பது அருளோன், சதாசிவன் என்பது அருளை தருவோன். சதாசிவனை ஈன்ற அனாதியானவள், சரியோ, கணவனை காண அனாதியுமாமே. காலங்கடந்தவள், கால எல்லை காணாதவள், அவள் அனாதியானவள் என்றால் காலங்கடந்த, அனாதியம் என்று காலங்கடந்தவள், இந்த காலத்துக்கும் அப்பாற்பட்டவள், கால எல்லை இல்லாதவள், உலக காலம்தான் இருக்கிறாள், இப்படித்தான் இருக்கிறாள் என்று அவளுடைய காலவத்தை வரையறை செய்ய முடியாது. அவள் மிக பழமையானவள், எப்ப தோன்றினாள் என்று சொல்லி எங்களுக்கு சொல்ல முடியாத காலத்தை கடந்தவள், கால எல்லை காணாதவள், அவள் இயல்பாக தோன்றியவள் என்று பார்ப்போம். என்ன சரியோ? அப்ப நாங்கள் இந்த கருத்துக்களை கொஞ்சம் உள்வாங்கணும் என்று சொன்னால் அதைகள் தத்துவ உண்மை விளங்கும். அவளை ஒருவரும் தோற்றிக்கவில்லை என்று சொல்லி போட்டு சிவன் சக்தியை தோற்றினான், சக்தி சிவனை தோற்றான் என்றால் இருவரும் மிக அனாதியானவர் என்பது பொதுவாக சொல்லப்படுகிறது. வினை கடிந்தார் உள்ளத்து உள்ளொளி மேவி தன்னை அடிந்தார்க்கெல்லாம் தத்துவமாய் நிற்பள், என அடிமை கொண்ட ஏந்திலை ஈசன் கணவனை காண அனாதியும் மாமே. இது 1123வது மந்திரம். 1124 ஆதாரம் 12 மாணவள், ஆதாரம் 12 மாணவள், 12 12 ராசி என்று சொல்லுவோம், 12 மாதங்கள் என்று சொல்லலாம். அதாவது அவள் எல்லாவற்றையும் தன்னுடைய அடக்கியவன் சொல்லி, சரியோ, சக்தி தான் சிவனுக்கு வடிவாக இருக்கிறாள். இதுல என்ன சொல்றார் என்றால், ஆதி அனாதி அகாரணி காரணி வேதம் அதாய்த்தனல் வேதியற்காய் நின்ற சோதி தனிச்சுடர் சுரூபமாய் நிற்கும் பாதி பராபரை 12ஆதியே. 12 ராசியை பற்றி சொல்றாரு இங்க. 12 ராசி என்பது உலகத்தை இயக்குகின்ற தன்மை இருக்குமே. நீங்க 1114வது மந்திரத்தை பார்த்தீங்க என்றால் 1114 பிரட்டி பாருங்கோ. இதை சொல்ற முதலாவது அடி அப்படியே இங்க இருக்குது. 1114வது சொல்லப்படுற அந்த மந்திரத்துல முதலாவது அடியும் இங்கே முதலாவது அடியா வந்திருக்கின்றது. ஆதி அனாதி அகாரணி காரணி வந்து நீங்க பார்த்தா தெரியும், சரியோ? அப்ப 1114வது மந்திரத்தில் இருக்கிற முதலாவது அடியும் இந்த 1124 சொல்லப்படுகிற முதலாவது அடியும் சொல்லுக்கு சொல்லு ஒரே விதமாக தரப்பட்டிருக்கின்றது. சரி, ஆதி அனாதி அகாரணி காரணி வேதமது ஆய்ந்தனள் வேதியற்காய் நின்ற சோதி தனிச்சுட சொருபமாய் நிற்கும் பாதி பராபரே 12 ஆதியே. ஆதி என்பது மிக எல்லாத்துக்கும் முந்தியவள், முன்னானவள், சரியா, ஆதியானவள். அனாதி மிக பழமையானவள். அகாரணி தனக்கு என்று ஒரு காரணமும் இல்லாதவள், தனக்கு என்று தான் எந்த காரணத்தையும் நோக்காதவள், தனக்கென்று எந்த காரணமும் இல்லாதவள். காரணி இந்த உலகத்திற உயிர்களுக்கு அல்லது இந்த பிரபஞ்ச இயக்கத்துக்கு காரணியா இருக்கின்றவள், தனக்கென காரணம் ஒன்றும் இல்லாது இந்த உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தை, இந்த உயிர்களை இயக்கிறதுக்கு காரணியாக இருக்கிறவள். சிவசக்தியானவள் ஆதி அனாதி காரணியாக நிற்கிறவள். இந்த அம்மையானவள் தொடக்கமும் இந்த தொன்மையும் தனக்கு ஒரு காரணமும் தானே எல்லாவற்றுக்கு காரணமாயும் உள்ளவள். ஆதி அனாதி அகாரணி காரணி, எந்த காரணமும் இல்லாமல் அவள் இருக்கிறாள். இதுதான் அவளுடைய நோக்கம் என்று இல்லை. ஆனால் எங்களுடைய சைவ சித்தாந்தத்தை பொறுத்தவரையில எந்த ஒரு காரியத்துக்கும் காரணம் இருக்கும், சரியோ? காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. ஆனா இவளுக்கு அப்படி இல்லை. இவள் வந்து சரியோ எந்த காரணத்துக்குமாக இவள் இருக்கவில்லை. ஆனால் உலகத்தை நல்வழிப்படுத்துகின்ற அந்த தன்மை உடையவள், அதனுடைய அந்த காரணத்தை உடையவளானபடியால் அவள் காரணி என்று சொல்வோம். என்ன
வேதமது ஆய்ந்தனல் வேதியர்க்காய். இந்த வேதியர் நிலப்படுகின்ற இந்த அந்தணர்களுக்கு வாக்கு தேவியாக இருந்து வேதமது ஆய்ந்தனர் என்றது தன்னுடைய வாக்கு வல்லமையால, தன்னுடைய அந்த நா வலிமையால, சொல்லி நாட்டலால வேதமது ஆய்ந்தனள். அவள் வேத ஆராய்ச்சிகளை வேதியருக்காக ஆராய்ந்து கொடுத்திருக்கிறாள். அதாவது வேதமது ஆய்ந்தனள், வேதத்தை நல்ல வடிவாக படித்து வாக்கால உணர்ந்து அதை மற்றவர்களுக்கு வேதியர்களுக்கு கொடுத்திருக்கிறார். இதற்காக இவற்றை சிறப்பாக அவள் ஆக்கி அவளுக்கு விளக்கி கொடுத்தவள். வாக்கு தேவியாக இருந்து வேத ஆராய்ச்சியை வேதியருக்கு கொடுத்தாள். வேதியர்களுக்காக அமைந்த வேதங்களை ஆராய்ந்தவள். இந்த அந்தணர் என்போர் அறவொருள் பார்த்த நாங்கள். அப்படிப்பட்ட அறவோர் ஆகிய இந்த அந்தணர்களுக்கு ஆக இந்த வேதங்களை ஆராய்ந்தவள். வேதங்களுடைய உட்பொருளை ஆராய்ந்து வேதம் என்ன சொல்றது என்று கேட்டால் இறைவனை அடையக்கூடிய வழிகளை காட்டுது. சரியா? அதான் அதுல சுருக்கமாக சொல்ல போனால் வேதம் இறைவனை அடையக்கூடிய வழியை காட்டுகின்ற ஒரு உன்னதமான நூலாக கொள்ளப்படுகின்றது. வேதமது ஆய்ந்த வேதியருக்கு அந்த வேதியர்கள் எல்லாம் நன்றாக நல்ல நிலையை பெற வேண்டும், வேத உண்மைகளை அறிய வேண்டும் என்பதற்காக வேத விழுப்பொருளை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற அதை ஆராய்ந்து அவளுக்கு அளித்தவள் இந்த சக்தி, இந்த வாக்கு தேவி, இந்த கலையரசி. நின்ற சோதி தனிச்சுடர் சொருவமாய் நிற்கும். நின்ற என்றது எந்த விதமான அழிவும் இல்லாமல் நிரந்தரமாக நித்தியமாக நிற்கிறவள். நின்ற என்றது நிலையாக உள்ள, நாம் சொன்னது போல சத்து பொருளாக, நிலையான பொருளாக, அழிவற்ற பொருளாக, நித்திய பொருளாக இருக்கிறவள். நின்ற சோதி, சோதியாக ஒளி வீசிக்கொண்டவளாக, அருள்வழியை பிரகாசிக்க செய்பவளாக இருக்கிறாள். தனிச்சுடர், தனிச்சுடர் பரஞ்சுடராக, மேலான சுடராக இருக்கிறாள். சுடர்ல இருந்துதான் ஒளி வீசும். அப்ப சுடராகவும் சுடர்ல வீசுகின்ற ஒளியாகவும் இருக்கின்ற சொரூபமாய் நிற்கும் ஒரு வடிவமாக இருக்கிறாள். சொரூபம் என்பது ஒரு வடிவமாக இருக்கிறாள், உருவமாய் நிற்கின்றாள். இவள் ஒப்பற்ற சோதியாகிய இந்த பரஞ்சுடராக, இந்த சிவனுக்குரிய உருவமாக, சிவனுக்குரிய மேனியாக, சிவனுக்குரிய அந்த வடிவத்துக்குரிய ஆதாரமாக இருக்கிறாள். சுருவமாய் சிவன் சேர்ந்திருக்கின்ற ஒரு இடமாக அவள் விளங்குகின்றாள். சுருவமாக, வடிவமாக, உருவமாக, ஆதாரமாக, தேகமாக இருக்கிறாள். ஒப்பில்லாத பேரொளி சுடராக இறைவனோடு சேர்ந்திருக்கிறார். இறைவனும் அவளும் பிரிவர இருக்கிறார் என்பதுதான் இந்த சுருவமாய் நிற்கும். அப்படி நிற்கிறவள் பாதி பரபரை, பராபரை, பாதி பராபரை. அந்த பாதி உடம்பை அவள் பரனோடு சேர்ந்து பெற்றவள். பராபரை, பரனும் பறையும் சேர்ந்த உடம்பு பாதி. பரன் என்பது சிவன் மேலானவன், பறை என்பது சக்தி. இப்ப பராபரை என்பது சக்தியும் சிவனை சேர்ந்த இந்த ஒவ்வொருவரும் பாதி பாதியா இருக்கின்ற தன்மை இருக்கு. வடிவத்தை பார்த்தீங்கன்னா இடப்பாகத்தை உமாதேவி கொடுத்தார். சரியா? இடப்பாகத்தை கொடுத்தார் என்று சொன்னா இடப்பக்கம் சக்திக்குரியது, வலப்பக்கம் சிவனுக்குரியது. அதான் ஆலயங்களிலே நீங்க பார்த்தீங்கன்னா வழிபாடு செய்யும் போது வலப்பக்கம் வரிசையிலே ஆண்களும் இடப்பக்கம் வரிசையிலே பெண்களும் வழிபடுவார்கள். இதுதான் அதனுடைய உண்மையான தத்துவம். ஆனால் இந்த எல்லாத்தையும் குழப்பி அடித்து இந்த தத்துவங்களை எல்லாத்தையும் மறந்து குழம்பி போய் நிற்கிறார்கள். அதாவது ஆலயங்கள்ல வலப்பக்கம் ஆண்கள் நிற்க வேண்டும் என்பது அது சிவத்த தன்மையையும், இடப்பக்கம் பெண்கள் நிற்க என்பது சக்தி தன்மையும் அங்கே குறிக்கின்றது. அதை பின்பற்றுகிறார்கள், இல்லை பின்பற்றாமலும் இருக்கிறார்கள். இந்த பராபரை 12 ஆதியே, இந்த 12 கலைகளுடையவளாக, 12 ராசிகளை உடையவளாக இருக்கிறாள், ஆதியாக இருக்கிறாள். 12 கலை, 12 இந்த ராசிகளின் மேடம் இடபம். சரி, அப்படின்னு பார்த்து நாங்களே நம்ம எல்லாம் கடைசியா மீனத்துல முடியுமே. அப்ப 12 ராசியாகவும் இருக்கிறாள். அப்ப இந்த உலகம் இயங்குறதுக்கு இந்த ராசியோடு சேர்ந்துதான் நாங்கள் பலன்களை பார்க்கிறோம். அந்த வகையில இவள் அந்த 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 தன்மையாகவும் இருக்கிறாள்.
அப்ப நாங்கள் சொற்றொடரை பார்த்தோம்னா வேதம் என்பது அறநூல். அறநூல்ன்றது அறக்கருத்துக்களை கூறுகின்ற, மெய்ஞானத்தை கூறுகின்ற அந்த நூல்தான் வேதம் என்பது. மறை என்று சொல்லுவோம், சுருதி என்று சொல்லுவோம், எழுதாமறை என்று சொல்லுவோம். சரியோ? வேத வேதாந்தங்களும் அது சொல்லப்படும். வேதியர் என்பவர் இங்கே அந்தணர்கள், அறவோர். முந்தி நாங்கள் பார்த்தது போல அந்தணர் என்போர் அறவோர். மற்ற எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலால் எல்லா உயிர்களுக்கும் நல்ல காரியங்களை செய்பவடியால் அந்தணர் என்பவர்கள் அறவோர் என்று சொல்லப்படுவதாக திருக்குறள்ல 30வது பாடலை பார்க்கலாம். நீங்க சுரூபமாய் நிற்றல் என்றது சோதி விளங்க சக்தியானவள் ஸ்பந்தமாக அசைவாக இருப்பாள். ஸ்பந்தம் என்பது அசைவு. அசைந்தவளாக, இயங்குறவளாக, செயலாற்றுவளாக, செயல் செய்கின்ற, ஆற்றலை செய்கின்ற, இயக்குகின்ற சக்தியாக இருக்கிறார் ஸ்பந்தம். பராபரை என்றது சோதியும் இந்த ஸ்பந்தமும் ஒளியும் அசைவும் சரியா பிரிக்க முடியாதவை. சரியா? பாதியும் சோதியாகிய இறைவன் அந்த இயக்கமாகிய சக்தி ரெண்டுமாக இருக்கிறாள். 12 ஆதி என்பது 12 ராசிகளுடைய 12 ஆதித்தன் சொல்லும். சூரியனுக்கு அதுக்கு பேர் 12 ஆதித்தர் என்று சொல்வார்கள். 12 ராசிகள் இருக்கின்றது. அந்த அப்படி 12ஆக இருக்கிறார். அந்த பிண்டத்தை பொறுத்தவரையில 6 ஆதாரங்களாகவும், அண்டத்தை பொறுத்தவரையில 6 நிற ஆதாரமாகவும் 12 ஆதாரங்களாக இருக்கிறாள் என்ற கருத்தும் சொல்லப்பட்டுள்ளது. இந்த சக்தியானவள் இந்த உடம்புல மூலாதாரம், சுவாதாரம், மணிபுரகம், அநாகதம், சித்தி ஆங்கி என்ற 6 ஆதாரங்களாகவும், அதுக்கு மேலே உள்ள பிரமரந்திரன், சலம், துவாத சாந்தம், பரவழி, சித்தாகாசம் அப்படி சொல்லப்படுகின்ற அந்த நிற ஆதாரமாகவும் இருக்கிறார்கள். 12ஆக இருக்கிறாள். இந்த பிங்கள நாடியில இருக்கிற சூரியன், சரியோ? பிங்கள நாடியில இருக்கிற சூரியன் அந்த அந்த சக்தி நிலை, அந்த சூரியன் மூலமாக 12 சக்திகள் அங்கே வெளிப்படுகின்றன என்ற கருத்தும் இங்கே சொல்லப்படுகிறது. இப்ப தோத்து பார்க்கும்போது அன்னை சக்தி ஆதி முதலானவள், அன்னை சக்தி ஆதி முதலானவள், அநாதி காலந்தொட்டு நிற்பவள். ஆதி அநாதி, அநாதி காலந்தொட்டு நிற்பவள். முன்னை பழமைக்கும் பழமையானவள், முன்னை பழமைக்கும் பழமையானவள். தனக்கு ஒரு காரணத்தன்மை அற்றவள், தனக்கு ஒரு காரணத்தன்மை அற்றவள் என்றாலும் உலக இயக்கம் தொடங்கி ஒடுக்கம் வரை அனைத்துக்கும் காரணமாக இருப்பவள் என்றால் அதான் காரணி. என்றாலும் உலக இயக்கம் தொடங்கி ஒடுக்கம் வரை அனைத்துக்கும் காரணமாக இருப்பவள் காரணி. வேத பொருளானவள், வேதம் ஆய்ந்தனள், வேத பொருளானவள். வேதம் ஓதுவோர்க்கு சோதிச்சுடராக, வேதம் ஓதுவோர்க்கு சோதிச்சுடராக சுடரொளி சுருவமாக இருப்பவள். சோதி தனிச்சுடர் சுருவமாய் நிற்கும். அதான் சோதிச்சுடராக சுடரொளி சுருவமாக இருப்பவள். பரம்பொருளின் உடம்பில் பாதி இடத்தை கொண்ட, பரம்பொருளின் உடம்பில் பாதி இடத்தை கொண்ட பராபரை, பாதி பராபரை. பரம்பொருளின் உடம்பில் பாதி இடத்தை கொண்ட பராபரை. அவளே 12 சிவகலைகளாகவும் 12 ராசிகளுடைய சூரிய ஒளி போன்ற ஆதிசக்தியாகவும், அவளே 12 சிவகலைகளாகவும் அல்லது 12 ராசிகளுடைய சூரிய ஒளி போன்ற ஆதிசக்தியாகவும் 12 ஆதித்தர்களாகவும்
அல்லது 12 ஆதாரங்களாகவும் விளங்குபவள். 12 ஆதாரத்தை சொன்னால் பிண்டத்தில் 6 ஆதாரம், அண்டத்தில் 6 ஆதாரம், 12 ஆதாரம் இருக்கின்றது. இந்த உயிரானது உச்ச நிலையில் இருக்கிறது, பரவழி, அது ஒரு ஆதாரம். ஆக ஆதி அநாதி அகாரணி காரணி வேதமதாய்ந்தனல் வேதியற்காய் நின்ற சோதி தனிச்சுடர் சுரூபமாய் நிற்கும் பாதி பராபரை 12ஆதியே. அடுத்த தலைப்பு வந்து பூரண சக்தி. நாங்கள் வைரவியை முடிச்சிட்டோம், சரியோ? நாங்கள் இந்த 4வது தந்திரத்தில் உள்ள 6வது விடயம் இந்த வைரவி மந்திரம். அதிலே வைரவி மந்திரம் எங்களுக்கு நிறைய விஷயங்களை பார்த்து நாங்கள் 50 மந்திரங்கள்ல இந்த வைரவி பற்றி சொல்ல வர, சரியோ? அதெல்லாம் முடிச்சு வைரவி என்றது சக்தி, சக்தியானவள் இறைவனோடு சேர்ந்து இருக்கிறாள், பழமையா இருக்கிறாள், எல்லாவற்றையும் காரணமா இருக்கிறாள், உயிர்களை நல்வழிப்படுத்துகிறாள், அவருடைய வினையை கெடுக்கிறாள், வினையை கெடுக்கிறது நன்மையை செய்கிறாள் என்று சொல்லி பல விஷயங்களை இங்கே திருமூல நாயனார் 50 மந்திரங்கள்ல மிக அழுத்தமாகவும் விளக்கமாகவும் தந்திருக்கிறார். இப்ப நாங்க பார்க்க வேண்டிய 7வது விடயம் பூரண சக்தி. சரியா? அந்த சக்தியானவள் பரிபூர்ணமான, பூர்ணம் என்றது முழுமையான, பூரணை என்று சொன்னால் சந்திரன் முழுமையாக தெரியும். பூரண நிலவு என்பது அது முழுமையாக தெரியும். அமாவாசை என்பது முழுமையாக ஒன்றுமே தெரியாமல் இருக்கும். பூரணம் என்பது முழுமை. சரியா? எல்லாம் ஒன்றாக இருத்தல், சேர்ந்திருத்தல், ஒன்றாக இருத்தல் சொல்லுவோம். பூர்ணமாயிருக்கின்றது. இந்த ஆராய்ச்சி முடிவெல்லாம் இந்த சிவத்தினுடைய அருள்தான். எல்லா ஆராய்ச்சியை நாங்கள் ஆராய்ச்சி பார்க்கும்போது, சரியா, இந்த பூர்ணமாக விளங்குவது இந்த சிவனுடைய அருள் தான். இந்த சக்தி தான் பூர்ணமா இருக்கிறாள். நல்லா அறிந்து உணர்ந்து அதை நல்லா பார்த்தோம்னு சொன்னால் இந்த சக்தி தான் எங்கும் நிறைந்திருக்கிறாள். நிறைவான தன்மை சக்தி இருக்கிறாள். சரியோ? ஒளி உலகும் பொருள் உலகும், சரியோ, இந்த எல்லாம் ஒளி உலகமாக, ஒளி உலகு பொருள் உலகு ஒளி உலகமாய் எங்கும் விளங்குகின்ற இயங்குவன நிற்பவனமாகிய எல்லா பொருளிடத்தும், அந்த ஒளி உலகம் என்றது இந்த நாத உலகம், பொருள் உலகம் என்றது இங்கே இருக்கின்ற எல்லா பொருட்களும், பிரபஞ்சத்தில் காணப்படுற அத்தனை பொருட்களும், உயிர் அசைவனவும் அசைவற்றனவும் எல்லாம் பொருள் உலகம். ஒளி உலகம் என்பது இந்த ஒளிமயமாகிய வெளிச்சமாக இருக்கின்ற, அது எல்லா இடங்கள்லையும் விளங்குகின்ற இயங்குவன, சரியா, இயங்குவன நிற்பனவாகிய சரமசரம், சரியா, செயலாற்றுகின்ற இல்லாமல் நிலத்தில் நிற்கின்ற மலையெல்லாம் அசையாமல் இருக்கும். சரியோ? அதே போல இந்த மற்ற கடல் மரஞ்செடி எல்லாம் உயிரெல்லாம் அசைந்து கொண்டிருக்கும். அப்படி அசையும் பொருள், அசையாத பொருள், அசரம் சரம், இயங்குவன நிற்பனமாகிய எல்லா பொருளும் பராசக்தி நிறைந்திருக்கிறத உணர்த்துறபடியால அவள் பூரண சக்தி ஆவாள். அவள் பரிபூர்ணமானவள், எந்த விதமான குறைபாடும் இல்லாதவள், முற்று முழுதானவள். சரியோ? சக்தியின் பூரணம் வந்து பூரண சக்தி. இந்த விடயத்தை திருமூல நாயனார் 30 மந்திரங்களால விளக்குகிறார். அவள் பூர்ணமானவள் என்பதை 30 மந்திரங்களால் விளக்குகின்றாள். இந்த சக்தி எங்கு நிறைந்தவள் என்ற உண்மையை இங்கே அவர் இந்த இவ்வாறு விளக்க தொடங்குகிறார். பூரண சக்தி என்று சொல்லுவோம். 1125வது மந்திரத்தை பார்ப்போம். அளந்தேன் அகலிடத் தந்தமும் மீறும் அளந்தேன் அகலிடத்து ஆதிப்பிரானே அளந்தேன் அகலிடத்தானோடு பெண்ணும் அளந்தேன் அவளருள் ஆய்ந்து உணர்ந்தேனே. எல்லாம் அளந்தேன் என்று சொல்லி 4 அடியிலையும் அளந்தேன் என்று சொல்லுகின்றார். அளந்தேன் அகலிடத்து அந்தமும் ஏறும் அளந்தேன் அகலிடத்து ஆதிப்பிரானே அளந்தேன் அகலிடத்து ஆணொடு பெண்ணும் அளந்தேன் அவன் அருள் ஆய்ந்து உணர்ந்தேனே. அவன் அருள் ஆய்ந்து உணர்ந்தேனே என்று சொல்லி இங்கே அவனுடைய தன்மையை சொல்லுகின்றார்.
அளந்தேன் அகலிடத்து அந்தமும் ஏறும். இந்த புவனங்கள் அகலம், அகலிடம் என்றது இந்த பிரபஞ்சம், இந்த உலகம், இந்த அண்டங்கள், சரியா, அவற்றை எல்லாவற்றையும் அந்தமும் ஏறும், சரியா, அந்த தொடக்க முடிவு எல்லாவற்றையும், சரியா, அந்தமும் ஏறும் வந்து ஒரே பொருளை சொன்னாலும் அந்தம் என்றாலும் முடிவுதான், ஏறு என்றாலும் முடிவுதான். நாங்கள் அதை தொடக்கமும் முடிவும் தோற்றமும் ஒடுக்கமும் எடுத்துக்கொள்ளலாம். சரியோ, அது எல்லாத்தையும் அளந்தேன் என்றது ஆராய்ஞ்சு பார்த்தேன், சரி, அளந்து பார்த்தேன், எல்லாவற்றையும் செக் பண்ணி பார்க்கறது என்ன, யோசிச்சு பார்க்கறது, சோதித்து பார்க்கறதா அளந்தேன் சொல்றோம் என்ன, சரியா. அப்ப நாங்கள் ஒரு ஒரு சீலையை வாங்குறோம்னால் அது எத்தனை மீட்டர் என்று அளந்து பார்க்கலாம், அதை சரியாக செக் பண்ணி பார்க்கணும் என்ன, சரியா. 5 மீட்டர் 4 மீட்டர் அப்படி இருக்கும், அப்படி அளந்து பார்க்கலாம், சரியோ. அப்போ ஒரு விஷயத்தை இது ஒரு பால் எடுத்து, பாலை தண்ணியில அல்லது போத்தல் எடுத்து பால் அளந்து பார்க்கிறோம், நிறுத்தல் நீட்டல், சரியா, நிறுத்து பார்க்கிறோம் எத்தனை கிலோன்னு சொல்லி, அப்படி இதெல்லாம் அளந்து பார்க்கறது. அளந்தாங்களா நாங்கள் ஆராய்ஞ்சு பார்த்து இது இவ்வளவுதான் இருக்குது என்று சொல்லி அறிகிறது தான் அளந்து பார்க்கிறது. நிறுத்தல் அளவை, நீட்டல் அளவை, சரியா, மற்றும் முகத்தல் அளவை என்று சொல்லி பலவிதமான முறையில் அளந்து பார்க்கிறோம். அதே போலதான் நாங்கள் இங்கே இறைவனை பற்றிய அந்த ஆராய்ச்சியில பிரமாணம் சொல்லுவோம், அளவு முறை என்று சொல்லுவோம், ஆராய்ச்சி பார்க்கிறது. அது நாங்கள் 3 அளவையா பார்க்கிறோம். கண்ணால பார்க்கறது, சரியா, மனதால நினைக்கிறது, ஊகித்து பார்க்கறது, மற்றது சில அறிஞர்கள் சொன்ன கருத்தை பார்க்கிறது. காண்டல், கருதல், உரை என்று சொல்லுவோம். ஆப்த வாக்கியம், அனுமானம், சரியோ, பிரத்யட்சம். காண்டல் என்பது பிரத்யட்சம், மற்றது அனுமானம், ஆப்த வாக்கியம் என்பது உரை நூல்கள், ஆகமம் எல்லாம் ஆப்த வாக்கியம். இப்படியெல்லாம் பார்த்து அறிகிறோம், இறைவனை பற்றி அறிகிறோம், இறைவனுடைய குணங்களை பற்றி எல்லாம் அறியக்கூடியதா இருக்குது. அதான் அளந்தேன் என்பது ஆராய்ந்து அடைந்து கொண்டேன். இந்த பிரபஞ்சத்தின் தோற்றத்தையும் முடிவையும் நான் பார்த்து கொண்டேன். திருவள்ளுவர் ஆற்றலால இந்த உலகத்தை, சரியா, அதுக்குரிய தோற்றம் ஒழுக்கம் எல்லாத்தையும் இந்த அளவை முறையால காண்டல் உரை, காண்டல், கருதல், சரி, உரை அளவை என்று சொல்லப்படுகிற 3 அளவை முறைகளாலே நான் ஆராய்ந்து பார்த்து அறிந்து கொண்டேன். அளந்தேன் அகலிடத்து ஆதிப்பிரானே. இந்த எல்லா இடங்களையும், அகலிடம் என்றது பிரபஞ்சங்கள் எல்லா இடங்களையும், இந்த எல்லா அண்டங்களையும் தான் அகலிடம் என்றது, அகன்ற இடம். அகன்ற இடம் என்றது இந்த பரந்த அண்டங்கள். மாணிக்கவாசகர் சொல்றார், 101 கோடியின் மேற்படவிருந்தன அண்ட பகுதியின் உண்ட புறக்கம் அளப்பெருந்தன்மையில் வளப்பெருங்காட்சி ஒன்றுடன் ஒன்று பகரில் 101 கோடியின் மேற்பட விருந்தன. 101 கோடிக்கு மேலான இந்த அண்டப்பரப்பில் இருப்பதாக மாணிக்கவாசகர் கண்டிருக்கிறார். ஆனால் விஞ்ஞானம் இன்னும் அப்படி ஒரு கருத்தை சொல்லவில்லை. அவர்கள் கொஞ்சம் கொஞ்சத்தை சொல்லிட்டு போறார்கள். அப்ப இந்த அகலிடம் என்று சொல்லப்படும் இந்த பரந்த விரிவான அண்டங்கள் எல்லாம் இருக்கின்ற இந்த ஆதிப்பிரானே, இந்த ஆதியாக எல்லாவற்றுக்கும் முன்தோன்றிய இந்த இறைவனை பற்றி அறிந்தேன். சிவபெரும்பொருளை ஆராய்ந்தேன். இந்த அளவு முறையால நான் ஆராய்ந்து பார்க்கின்றேன். பெரிய தேவனையும் ஆதிப்பிரானாகிய தேவரையும் இப்படி அளந்து பார்த்து நான் அறிந்து கொண்டேன். அளந்தேன் அகலிடத்து ஆணோடு பெண்ணும். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற 3 விஷயம் இருக்கும், அதான் பிரபஞ்சம். இந்த 3 விஷயங்கள் தான் இந்த பிரபஞ்சமா இருக்கும். ஒன்று ஆண், அடுத்த பெண், மற்ற அது. சரியோ, ஆண் பெண் அது என்று இருக்கும். இப்போ ஆண் என்றது எல்லா விதமான ஆண்களையும், சரியா, மிருகங்களா இருக்கலாம், பறவைகளா இருக்கலாம், சரியா, மனிதராக இருக்கலாம், தேவராக இருக்கலாம். ஆண் என்ற ஒரு பகுதி இருக்கு. அதே போல பெண் என்ற ஒரு பகுதி இருக்குது. அது என்றது மற்ற எல்லாம், சரியோ, மரஞ்செடி கொடி மலை கடல் காற்று எல்லாம் அது என்று. அந்த 3 தவிர வேறு எதுவும் கிடையாது. அதான் எங்களுடைய மெய்கண்ட தேவர் 1வது சூத்திரத்துல விஞ்ஞான போத்து சொல்றார், அவன் அவள் அது எனும் அவை. அவனும் அவளும் அதுவும் என்ற எல்லாம், அவை என்ற எல்லாம். இது 3 தான் இந்த பிரபஞ்சம், இந்த அகலிடம் என்று சொல்றது. சரியோ.
அப்ப அதை நாங்கள் பார்த்தா சரி. இங்கே ஆணும் பெண்ணும் சரியோ இந்த பலவாகவும் இருக்கின்ற இதை நான் ஆராய்ஞ்சு பார்த்தேன். ஆண் பெண் என்று சொல்லும் போது இறைவன் சிவசக்தியாக இருக்கிறான் என்பதை ஆராய்ஞ்சு பார்த்திருக்கிறேன். இறைவன் சிவசக்தியாக ஆணோடு பெண்ணும் என்றது சிவனாகவும் சக்தியாகவும் அர்த்த நாரீஸ்வரனாக மாதுருபாகனாக சரியா இருக்கிற இறைவனை நாங்கள் அளந்து பார்க்கிறேன், ஆராய்ஞ்சு பார்க்கிறேன். உலகத்தில் உள்ள ஆண் பெண் வடிவமாகிய உயிர் பொருளை ஆராய்ந்தேன். ஆண் பெண் என்ற தன்மைகளையும் ஆராய்ஞ்சு பார்த்தேன்னு சொல்றார். அளந்தேன் அவனருள் ஆய்ந்துணர்ந்தேனே. இந்த சிவன், இந்த சக்தி, அவன் செய்கின்ற அருள், அவன் அருள் என்பது அவனுடைய இந்த சக்தி, அவனுடைய சிவன் அருள் என்பது சக்தி. அதை பற்றியும் ஆராய்ச்சி பார்த்தேன். சரி, அளந்து நல்லா யோசித்து பார்த்து அந்த விஷயத்திலிருந்து ஒரு முடிவெடுத்து கொண்டேன், அதை உணர்ந்து கொண்டேன். சிவசக்தி எந்தெந்த புவனத்தில் எப்படி இருக்கின்றது சரியா, அவன் அருள் என்று ஆராய்ந்து அதையும் பார்த்து இந்த திருவிழாகிய சிவசக்தியின் உண்மை நிலையிலையும் ஆராய்ந்து பார்த்ததோடு மட்டுமல்லாமல் அதை பற்றிய விளக்கத்தை நான் உணர்ந்து கொண்டேன் என்று சொல்கின்றார். சரியோ, ஈறு என்பது இல்லை சரியா, ஈரும் பார்த்தனாங்க தானே, அவர்களிடத்து அந்தமும் ஈறும் சரியா, அந்தம் என்பது முடிவு, ஈறு என்பது எல்லை என்று சொல்கின்றார். ஆணோடு பெண் என்பது உலகம் சரியா, ஆண்படி வடிவமான இந்த உயிர் பொருளாக இருக்குது உலகம் ரெண்டும் சரியா. அவையை விட்டம் என்று சொன்னால், அந்த மற்றத்தை விட்டம் என்று சொன்னால் ஆணும் பெண்ணும் சேர்ந்துதான் இந்த பிரபஞ்சத்திற இயக்கத்தை காட்டுகின்ற செய்தியை சொல்கின்றது சரியோ. சிவ சக்தி, சிவனின் சக்தியும் இருக்கிறது தான் இங்க முக்கியமானது சரியோ. அந்த இறைவனுடைய வடிவமும் அதைத்தான் சொல்கின்றது, ஆணும் பெண்ணும் சேர்ந்தது. சிவலிங்கம், வீடுலிங்கம், அதெல்லாம் சிவன் சக்தியும் சேர்ந்த வடிவத்தான் சொல்கின்றது சரியோ. ஆய்ந்து அளந்தேன், அளந்தேன் என்பது ஆராய்ஞ்சு அறிந்தேன் சரியா. மற்றது இந்த அளவை முறையில் அறிஞ்சு கொண்டேன். காண்டல், கருதல், ஒரே அளவை, பிரத்யட்சம், அனுமானம், ஆப்த வாக்கியம். ஆப்த வாக்கியம் வந்து ஞானிகள் சொன்ன அந்த நூல் அறிவு சரியா. வேதம், ஆகமம் சரி, மற்ற திருக்குறள், மற்ற எல்லாம் திருவாசம் இப்படியானதெல்லாம் ஒரே அளவேன்னு ஆகமம் சொல்லுவோம். சிவஞான போதத்துல 5ஆம் சூத்திரத்தை பார்த்தீங்கன்னா, விளம்பிய உள்ளத்து மெய், வாய், கண், மூக்கு அளந்து அளந்து அறியா ஆங்கவை போல அவற்றை அளந்து பார்க்கிறதை பற்றி சொல்லுகின்றார். காந்தம் உணர்வின் தமிழருள் காந்தங்கண்ட பஜாத்து அவையே. உலகத்தை அறிஞ்சு கொண்ட நல்லது. ஐம்பொறிகள் தாம் உணர வேண்டியவற்றை அளந்து அறியும். அவை யோசிச்சு கண் பார்க்கும், மூக்கு மணக்கும், காது கேட்கும், வாய் பேசும், உடம்பு உணரும். அப்ப அது அறியுதுன்னு, ஒவ்வொரு பொருளும் உடம்புல பொருளும் ஒன்று ஒன்று அறியுது. ஆனால் நாம் இப்படி அறிய தம்மை செலுத்தும் ஆன்மாவை அவை அறிவதில்லை. இப்போ மூக்கு என்னது, நான் மூக்கிற வேலை மணக்கிற வேலை மட்டும்தான். அது யாரு செய்து மற்றவர்களை நேராங்கிறத பற்றி அதுக்கு கவலை இல்லை. இந்த உயிர் இருந்தால் ஜெயிக்கணும், அதுக்கு கவலை இல்லை. அது மூக்கு மணக்கும், கண் பார்க்குமேன்னு, அதுக்கு வேறு அலுவலே கிடையாது. அதான் வந்து பார்க்கிறதுன்னு. அது போலத்தான் ஆன்மாவும் வினைப்பயனை நுகரச் செய்யும் இறைவன் திருவருளை அறிவதில்லை. இப்ப நாங்கள் கண் பார்க்குது ஆன்மா அறிவதில்லை போல, எங்களுக்கு இறைவன் உள்ளுக்கு இருந்து காட்டுகிறான் என்றதை நாங்கள் அறியறதில்லை. அவனுடைய ஓர் அணுவும் அசையாது என்பதை அவன் சரியா காட்டுகின்றதை இந்த உயிர் உணர்வதில்லை. அதான் இங்கே சொல்லுகிறார் சரியோ. இப்படி அறிய செய்யும் இறைவன் செயல் சரியா. இந்த காந்தம் இருக்குதானே, காந்தத்தை ஒரு இரும்பு பக்கத்துல வைத்தால் என்ன செய்யும், அந்த இரும்பு ஓடிப்போய் காந்தத்தில் ஒட்டிக்கொடும். இரும்பு தான் உயிர், காந்தம் தான் இறைவன். அப்ப காந்தனுடைய அந்த அருளாற்றல், அந்த காந்த சக்தி, அந்த சக்தி இருந்தால் அந்த காந்தம் இரும்பானது பிரசாசம் என்று சொல்லி இரும்ப சொல்லுவார், அது போய் சேரும். அதே போலதான் ஆன்மாவும் இறைவனுடைய அருள் இருந்தால் இறைவனை சேரும். காந்தங்கண்ட பசாதத்தவை என்று சொல்லுகின்றார். இது எல்லாத்தையும் ஆய்ந்து அறிந்து கொண்டே என்று சொல்லுகின்றார். ஆய்ந்த முடிவு சக்தியின் அருள், இறைவனுடைய திருவருள் தான் எல்லாவற்றையும் இயக்குகின்ற என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்லி இங்கே திருமூலர் நிறைவு செய்கிறார்.
தொகுத்து பார்க்கும்போது விரிந்து பரந்த இந்த உலகத்தின் முடிவும் எல்லையும் விரிந்து பரந்த இந்த உலகத்தின் முடிவும் எல்லையும் அதான் இரு என்று சொல்கின்றார். முடிவும் எல்லையும் அளந்தறிந்துள்ளேன். அது ரெண்டையும் நான் ஆராய்ச்சி பார்த்து இந்த அளவல் முறை மூலமாக அறிந்து கொண்டேன். எல்லா உலகங்களுக்கும் தலைவனாக உள்ள பரம்பொருளிடம் எல்லா உலகங்களுக்கும் பெரிய தலைவனாக உள்ள அதான் அளந்தே நகலெடுத்து ஆதிப்பிரானே பரம்பொருளிடம் என் உள்ளம் பொருந்தி இருப்பதையும் நான் உணர்வேன். அந்த உள்ளம் பொருந்திருக்கிறது. அதான் அளந்தேன் நகலிடத்து ஆதிப்பிரான் என்று சொல்கின்றார். உலகத்து உயிர்கள் எல்லாம் ஆணும் பெண்ணுமாக உலகத்து உயிர்கள் எல்லாம் ஆணும் பெண்ணுமாக சிவசக்தியாக உள்ள தன்மையை உணர்ந்தேன். அதான் அளந்தேன் நகலிடத்து ஆணோடு பெண்ணும். உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் ஆணும் பெண்ணுமாக சிவசக்தியாக உள்ள தன்மையையும் உணர்ந்தேன். நீங்க திருமணத்தை எடுத்துக்கொண்டீங்க என்றால் திருமணத்திலே போல இந்த ஆண் பெண்ணுக்கு தாலி கட்ட முந்தி அவள் பல பக்கம் இருப்பாள். தாலி கட்டின அப்புறம் இடப்பக்கம் இருப்பாள். இப்போ இடப்பக்கம் இருப்பாள் என்ற கருத்தை அவள் சக்தியாகவும் அவன் இந்த கணவன் அல்லது மாப்பிள்ளை சிவனாகவும் இருக்கிறாள் என்ற உண்மையாதான் சிவசக்தி. அதான் இங்க வடிவாக்கி விடுங்க. திருமணத்துல நீங்க பார்த்தா தெரியும். வேற எங்கெல்லாம் இருக்கிற இடப்பக்கம் இருக்காம வலப்பக்கம் இருக்கிற பெண்ணு சரியா அவன் தன்னோடு பாதியாக சேர்த்து கொண்டான் என்ற உண்மையை விளக்குவதற்காகத்தான் திருமணம் முடித்தாப்பது தாலி கட்டியா பிறகு அந்த பெண்ணை இடப்பக்கம் அமர்த்துகிறார்கள். அப்ப சிவசக்தியாக அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். அப்போ உலகத்தில் உள்ள அத்தனை ஆணும் பெண்ணும் சிவசக்தியாக சிவசக்தி ரூபமாக இருப்பார்கள் என்பதை தெளிந்தேன். இவை அனைத்தும் சிவசக்தி சுரூபமே என்று தெளிந்தேன் என்று சொல்லி நாங்கள் முடிக்கலாம். அப்பாக இந்த பூரண சக்தியில முதலாவது மந்திரத்தை பார்த்தாங்க 1125. அளந்தே நகலிட தந்தமும் மீறும் அளந்தே நகலிடத்து ஆதிப்பிரானே அளந்தே நகலிடத்தானொடு பெண்ணும் அளந்தேன் அவனருள் ஆய்ந்து உணர்ந்தேனே. நாங்கள் இதோட நிற்பாட்டிட்டு உங்களுடைய கருத்துக்களுக்கு உரிய தன்மையை பார்ப்போம். தயவு செய்து நீங்கள் கஷ்டப்படாமல் வெக்கப்படாமல் கதைக்க முடியாது